நம்மை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்திற்கு நம்மை ஏற்படுத்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையிலே அல்லது முற்பகலிலே நாம் தியானித்த குறிப்புகள் உங்களில் அநேகருக்கு பயனளித்ததாகவும் உற்சாகமூட்டுவதாகவும் இன்னும் ஊழியத்திலே தீவிரமாக செல்வதற்கு வழிவகுப்பதாகவும் இருப்பதாக நேரடியாகவும் பிறர் மூலமாகவும் நீங்கள் சாட்சி கொடுத்தீர்கள். எல்லா மகிமையையும் கர்த்தருக்கே செலுத்துங்கள். ஏனென்றால் அவர் ஒருவரே எல்லா துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரர். தேவனுடைய கிருபையினாலே இந்த காலையிலே கொடுக்கப்பட்ட அந்த செய்தி பல்லாயிரங்கள் ஏற்கனவே தாங்கள் இருக்கும் இடங்களிலே லைவ் டிவியிலே அது டெலிகாஸ்ட் ஆனபடியால் அவர்கள் அந்த செய்திகளை எல்லாம் கேட்டுவிட்டார்கள். மதியத்திலே செய்தி அடுத்து எப்பொழுது வரும் என்று எங்களுக்கு அங்கிருந்து அவர்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கு ஆதரவாகவும் உதவியாகவும் இருந்த ஜாய் டிவி நிறுவனத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதின 2 நிருபங்களிலே இந்த 2வது நிருபம் தனிப்பட்ட முறையிலே தன்னுடைய உணர்வுகளை அவர் வெளிக்கொண்டு வருகிற ஒரு கடிதமாக அமைந்திருக்கிறது. பெரும்பாலும் 2 கொரிந்தியர் கிறிஸ்தவ ஊழியர்களுக்கும் கிறிஸ்தவ தலைவர்களுக்கும் மிகவும் பொருத்தமான நடைமுறையான அநேக படிப்பினைகளையும் ஆலோசனைகளையும் வழங்குகிறது என்றால் அது மிகையாகாது. இந்த காலையிலே உங்களுக்கு அளிக்கப்பட்ட முதல் செய்தி பிரசங்கியாரை குறித்தது என்று நான் சொன்னேன். இன்று மதியத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வது பிரசங்கிப்பதை குறித்தது. This morning I spoke to you about the preacher, and this afternoon we are going to meditate together about preaching. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஆண்டவர் ஓர் இரட்டை அழைப்பு கொடுத்திருக்கிறார். Each Christian has a twofold call from God. அதை தெளிவாக புரிந்து கொள்ள 1 பேதுரு 2ஆம் அத்தியாயம் 5ஆம் வசனத்திற்கு வாருங்கள். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலம் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அடுத்த வசனம் 9. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தமது ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அல்லது மகிமைகளை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த மக்களினமாயும் அவருக்கு சொந்தமான மக்களாயும் இருக்கிறீர்கள். 5ஆம் வசனத்தில் ஆண்டவருக்கு பலிகளை செலுத்துவது, அதாவது அவரை துதிப்பது, அதாவது தொழுகை, அதாவது வொர்ஷிப். 9ஆம் வசனத்தில் அவருடைய புண்ணியங்களை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை மற்றவர்களுக்கு அறிவிப்பது, தட் இஸ் விட்னஸ். ஒன்று மேல் நோக்கிய பரிமாணம், அடுத்தது சமதள பரிமாணம். ஒன்று தொழுதல், அடுத்தது சாட்சி பகர்தல். The first one is worship and the second one is witness. இந்த ஆராதிப்பதை பற்றி நாம் நிறைய பேசுகிறோம். இந்த நாட்களிலே ஆராதனையிலும் தொழுகையிலும் praise and worship நிறைய உத்வேகமும் உற்சாகமும் காணப்படுகிறது. இதற்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஏனென்றால் A.W. டோசர் என்ற ஒரு பக்தன்
அவரை அவர்கள் வாழ்ந்த காலத்தினுடைய தீர்க்கதரிசி என்று சொல்லலாம். அவர் இந்த வொர்ஷிப் தொழுகை என்பதை த மிஸ்ஸிங் ஜுவல் ஆஃப் இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியானிட்டி என்று அழைத்தார். அதாவது நற்செய்தியை விசுவாசிக்கும் கிறிஸ்தவத்தில் தொலைந்து போன முத்து என்று அவர் அதற்கு பெயரிட்டார். ஆனால் தேவனுடைய பெரிய கிருபையினாலே தொலைந்து போன அந்த முத்து, தொழுகை என்ற அந்த தொலைந்து போன முத்து திருச்சபைக்கு திரும்ப கிடைத்து விட்டது. அதற்காக நாம் தேவனை துதிக்கிறோம். ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லப்படும் கூடுகைகள் மட்டுமல்ல, தொன்று தொட்ட பாரம்பரிய சபைகள் என்கிற ஆராதனைகளிலும் அவர்கள் வழக்கமாக நடத்தும் ஆராதனைகளுக்கு முன்பதாக அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் தேவனை விடுதலையோடு ஆராதிக்க அவர்கள் நேரம் கொடுக்கிறார்கள். இது ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு காரியம். எனவே ஆராதித்தல் என்பது நிறைய பேசப்படும் இந்த காலத்தில் அதே அளவிற்கு அறிவித்தல் என்பது முக்கியமாக கருதப்படவில்லை, அது வலியுறுத்தப்படவும் இல்லை. அறிவிப்பது என்பது தனி நபருக்காய் இருக்கலாம் அல்லது ஒரு கூடுகைக்காய் இருக்கலாம். இட் மே பி எ பர்சனல் ஷேரிங் ஆர் இட் கேன் பி எ புல்பிட் சர்மன். இரண்டும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அது அறிவிப்புதான். தமது பிள்ளைகள் யாவரும், நன்றாக கவனித்துக் கொள்ளும், தமது பிள்ளைகள் யாவரும் அவருக்காய் பேச வேண்டும், அவருடைய மகத்துவங்களை அறிவிக்க வேண்டும் என்பது தேவனது மட்டற்ற ஆவல், அவரது தணியாத தாகம். இதை நாம் எங்கே பார்க்கிறோம் என்றால், அப்போஸ்தலர் 2ஆம் அத்தியாயத்திலே பெந்தேகோஸ்தே சம்பவத்தை தொடர்ந்து இது என்ன என்று சந்தேகத்தோடும், ஒருவேளை ஒரு சிலர் இதை கேலி செய்கிற அல்லது பகடி செய்கிற நோக்கத்தோடு அப்போஸ்தலரை பார்த்து கேட்ட பொழுது, உடனே பேதுரு அப்போஸ்தலன் யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளை அவர் கொண்டு வருகிறார். அப்போஸ்தலர் 2:16 தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது என்று, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லிவிட்டு அவர் யார் யாரையெல்லாம் அந்த கூட்டத்திலே சேர்க்கிறார் பாருங்கள். உங்கள் குமாரர், உங்கள் குமாரத்திகள், உங்கள் வாலிபர், உங்கள் மூப்பர், உங்கள் வேலைக்காரர், உங்கள் வேலைக்காரிகள். இந்த இடத்துல ஊழியக்காரர் ஊழியக்காரிகள் என்பது தேவனுடைய பணி செய்பவர்களை குறித்தது அல்ல. அந்த காலத்தில் வேலைக்காரிகள், அடிமைகள் அல்லது அடிமை பெண்கள், அவர்களைத்தான் இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வேலைக்காரர் மேலும் வேலைக்காரிகள் மேலும், அதாவது உங்கள் பிள்ளைகள், உங்கள் வாலிபர்கள், உங்கள் வயோதிபர்கள், உங்கள் வீட்டிலே வேலை செய்கிற பணிப்பெண்களும் அதற்கு விதிவிலக்கல்ல என்று ஆண்டவர் எல்லாரும் அதில் ஈடுபட வேண்டும் என்று அவர் விரும்பி இந்த தீர்க்க தரிசனத்தில் அவர் அழுத்தி கூறுவதை நாம் காண்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை முழுநேர ஊழியர் அல்லாதவராய் இருந்தாலும், ஒரு ஆர்வமுள்ள விசுவாசியாய் இருந்தால், இஃப் யூ ஆர் எ ஜெலஸ் பிலீவர், பிரசங்கிப்பதற்கான அழைப்பு எப்பொழுதாவது உங்களுக்கு வரத்தான் செய்யும். sometime or other, in some place or other, you will get an opportunity and an invitation to preach God's word. அப்படி உங்களுக்கு வரும்பொழுது, அது 10 பேர் கூடுகையாக இருந்தாலும் சரி, 100 பேர் 1000 பேர் இருக்கிற கூடுகையாக இருந்தாலும் சரி, அது ஒரு வீட்டு ஜெபக்குழுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சபை கூடுகையாக இருந்தாலும் சரி, அது பொது இடங்களில் உள்ள மேடை பிரசங்கமாக இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் பிரசங்கிக்க அழைக்கப்பட்டு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்கள் நினைவிற்கொள்ள வேண்டிய 7 படிப்பினைகளை இந்த மதிய வேளையிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதற்கு ஆதாரமாக
காலையிலே 2 கொரிந்தியர் 4ஆம் அத்தியாயத்தை நாம் தியானித்தோம். இப்பொழுது 2 கொரிந்தியர் 2ஆம் அத்தியாயத்தை பார்ப்போம். முழு அத்தியாயத்தையும் மட்டுமல்ல, 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி த்ரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தரால் எனக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கையில் நான் என் சகோதரனாகிய தீத்துவை பார்க்காததால் என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. ஆதலால் நான் அவர்களிடத்தில் வழி அனுப்பப்பட்டு மக்கெதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற பரப்புகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளும் கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நறுமணமாய் இருக்கிறோம். கெட்டுப்போகிறவர்களுக்குள் சாவுக்கேதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள் வாழ்வுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட விதமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். இதிலிருந்து 7 படிப்பினைகளை அல்லது பிரசங்க பீடத்தில் நீங்கள் ஏறினவுடன் உங்கள் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டிய 7 படிப்பினைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இவைகளை எல்லாம் தேவனுடைய கிருபையினாலே கடந்த என்னுடைய 55 ஆண்டுகளுக்கு மேலான பொது பிரசங்க ஊழியத்திலே சில பாடங்களை நான் கஷ்டப்பட்டு தோல்வியடைந்து கற்றுக்கொண்டேன். ஆனால் பெரும்பாலானவற்றை தேவனுடைய கிருபையினாலே துவக்க காலங்களில் இருந்தே அபியாசித்து வரும் சிலாக்கியம் எனக்கு கிடைத்தது. எனவேதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பிதழிலே இந்த சகோதரன் தன்னுடைய இத்தனை ஆண்டு ஊழிய கால அனுபவத்தில் இருந்து திருவசனத்தை நமக்கு விளக்கி சொல்லுவார் என்கிற வரி கொடுக்கப்பட்டிருந்தது. அது பெருமை அடித்துக் கொள்வதற்காக அல்ல, வெறுமனே ஏட்டுச் சுரக்காய் அல்ல, இது அனுபவ ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டது என்பதை வலியுறுத்துவதற்காகவே அந்த வாக்கியம் அந்த அழைப்பிதழிலே அச்சிடப்பட்டது. பிரசங்கிக்கும் பொழுது நீங்கள் நினைவிற்கொள்ள வேண்டிய 7 காரியங்கள். 1, தேவனால் மட்டுமே உங்கள் தகுதி. Your worthiness is of or from God only. தேவனே அந்த பிரசங்க பீடத்தில் உங்களை நிறுத்தினார் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்க வேண்டும். 12ஆம் வசனத்திலே காலையிலே சொன்னேன். 4ஆம் அத்தியாயத்தில் பேசும் பொழுது அத்தியாயம் குறிப்பிடாமல் வசனம் சொன்னால் அது 4ஆம் அத்தியாயத்தை குறிக்கும் என்று சொன்னேன். இப்பொழுது மறுபடியும் சொல்லுகிறேன், அத்தியாயம் சொல்லாமல் நான் வசனம் சொன்னால் நீங்கள் யாவரும் திறந்து வைத்திருக்கிற 2ஆம் அத்தியாயத்தை குறிக்கும். 12ஆம் வசனம், நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி த்ரோவா பட்டணத்தில் வந்தபோது கர்த்தரால் எனக்கு கதவு திறக்கப்பட்டது. பிரசங்க பீடத்தில் நீங்கள் ஏறும் பொழுது கர்த்தர் தான் என்னை அங்கே கொண்டு போய் நிறுத்தினார் என்கிற நிச்சயம் இல்லாமல் உங்கள் பிரசங்கத்தின் முதல் வரியை கூட நீங்கள் உச்சரிக்க கூடாது. இந்த நிச்சயம் உங்களுக்கு கட்டாயம் தேவை. This assurance that it is God who has put you there is indispensable the moment you climb
on your pulpit. என்னுடைய சாட்சியை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ஊழியத்திற்காக கூட்டங்களிலே பேசுவதற்காக ஏராளம் அழைப்புகள் வரும். அதிலே அவர்கள் கேட்பது, சகோதரனே, இந்த மாதம் இந்த வார இறுதியிலே எங்கள் ஆலயத்திலே அல்லது எங்கள் கூடுகையிலே இவ்விதமான ஒரு பெரிய நிகழ்ச்சி உண்டு, அதற்கு உங்களை நாங்கள் அழைக்கிறோம், நீங்கள் அந்த நாட்களிலே ஃப்ரீயாக இருக்கிறீர்களா என்று கேட்பார்கள். எனக்கு பிடிக்காத ஒரு கேள்வி அது. நான் ஃப்ரீயாக இருந்தால் அங்கே போக வேண்டும் என்று என்ன கட்டாயம்? ஸோ அவர்கள் அதை தான் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், கொஞ்சம் நான் யோசிக்கிறேன்னு சொன்னேன். அடுத்த கேள்வி, நீங்கள் ஃப்ரீயாக இல்லையா? இன்னும் கொஞ்சம் விட்டால் எங்கே போறீங்கன்னு கேட்பாங்க. அடுத்த கேள்வி. I am not obliged to accept invitations just because the dates are free for me. No. அழைப்பு கொடுக்கிறீர்கள், நன்றி. நீங்கள் என்னை இவ்வளவு அன்போடு அழைக்கிறீர்கள், உங்களை நான் பாராட்டுகிறேன். நான் தேவ சமூகத்திலே போய் உட்கார்ந்து, ஆண்டவரே, இந்த அழைப்பை நான் ஏற்றுக்கொள்ளலாமா? இந்த பிரசங்க பீடத்திலே நான் ஏறலாமா என்று தேவனிடத்திலிருந்து ஒரு நிச்சயம் எனக்கு வராத வரைக்கும் தேவன் எப்படி எனக்கு செய்தி தருவார்? ஆண்டவர் எனக்கு செய்தி தர வேண்டுமே. அந்த நிச்சயம் இல்லாமல் நான் எப்படி பிரசங்க பீடத்தில் ஏற முடியும்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இளம் ஊழியர்களே, நடுவயது ஊழியர்களே, உங்கள் எல்லாருக்கும் ஆணித்தரமாக நான் சொல்லுவது, வரும் அழைப்புகளை எல்லாம் தேவனுடைய சித்தம் என்று எடுக்காதிரு. திறந்த வாசல் எல்லாம் தேவன் தருவது, அடைபட்ட வாசலெல்லாம் பிசாசு மூடுவது என்று நினைக்காதிரு. நம்முடைய தேவன் சொல்லி இருக்கிறார், திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான், நான் பூட்டினால் ஒருவனும் திறக்க மாட்டான். Our God is not only a God of open doors, He is also a God of closed doors. God can guide us not only through open doors, more often than we think, He leads us by closed doors. That's what I have found in my life. எனவே அழைப்பு ஒன்று வரும் பொழுது உடனே பதில் கொடுக்க வேண்டும் என்று யோசிக்காதிருங்கள். அப்படி அவர்கள் பதிலை உடனே கேட்டால் ரொம்ப நன்றி, எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிற ஒரு ஊழியனை நீங்கள் கூப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுங்கள். நீங்கள் அந்த அழைப்பை ஏற்க வேண்டாம். குறைந்தது 2 நாளாவது அதை பற்றி ஜெபித்து, ஆண்டவரே, நான் போகலாமா? அப்படி இல்லாமல் நீங்கள் அங்கே போனால் உங்களுடைய பிரசங்கத்தினால் அங்கே நன்மையான விளைவுகளுக்கு பதிலாக தேவையற்ற சில காரியங்கள் நடைபெற வாய்ப்பு உண்டு. நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. A right preacher with a right message, if he is on the right pulpit, only then he will bring forth good and abiding fruits. சரியான, நிலையான, நிலைத்து நிற்கும் கனிகளை அவன் கொண்டு வருவான். தேவன் தான் நம்ம அங்கே கொண்டு போகிறார் என்று நான் சொன்னேன். இங்கே 16ஆம் வசனத்திலே அப்போஸ்தலன் ஒரு கேள்வி கேட்கிறார், இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? அதற்கு பதில், ஒருவனும் தகுதியானவன் அல்ல. நாம் யாருமே இந்த ஊழியத்திற்கு தகுதியானவர்கள் அல்ல. இந்த சத்தியத்தை காலையிலே நான் அழுத்தி சொன்னேன். ஆனால் இங்கும் கோர்வையாக இந்த அத்தியாயத்தில் அது திரும்பவும் வருகிறபடியால் 2 கொரிந்தியர் 3ஆம் அத்தியாயம் 5ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல, எங்களால் ஏதாகிலும் ஆகும் போல நாங்கள் யோசிக்கிறதற்கு ஒன்றிலும் நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி எல்லாம் சத்தமா அந்த வரியை மட்டும் வாசிங்க. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் முயன்று அடையும் ஆசீர்வாதம் அல்ல, நீங்கள் இலவசமாய் வாங்கிக் கொள்வதால் தான் இந்த காரியம் பிரசங்க பீடத்திலே நடக்கிறது. எனவேதான் காலையிலே நான் பவுல் அப்போஸ்தலனுடைய சாட்சியை உங்கள் முன்னால் வைத்தேன். நான் இருக்கிறதும் தேவ கிருபை, நான் இயங்குவதும் தேவ கிருபை.
எனவேதான் காலையிலே 4ஆம் அத்தியாயத்திலிருந்து ஒரு முக்கியமான சத்தியத்தை உங்கள் முன்னால் நினைவுபடுத்தினேன். உள்ளே இருக்கிற பொக்கிஷம்தான் முக்கியமே ஒழிய அதை வைத்திருக்கிற பாண்டம் அல்லது பாத்திரம் அது வெறும் மண் பாண்டம், அது ஒரு களிமண் பாண்டம், எளிதில் உடையக்கூடியது. அது தகர பாத்திரம் கூட அல்ல. தகர பாத்திரம் என்றால் நெளியும் நெளிவை எடுத்து விடலாம். நாம் தகர பாத்திரம் கூட கிடையாது. நாம் யார்? மண் பாத்திரம், மண் பாண்டம். இங்கே ஒரு முக்கியமான கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த கேள்வியை குறித்த தெளிவு இல்லாததால் அநேகர் குற்ற உணர்வினால் போதுமான தைரியத்தோடும் நிச்சயத்தோடும் பிரசங்கிக்க அவர்கள் தவறுகிறார்கள். என்னவென்றால், preach what you practice and practice what you preach. நீ செய்வதையே பிரசங்கம் பண்ணு, நீ பிரசங்கம் பண்ணுவதையே செய் என்று பொதுவாக சொல்வது உண்டு. அது ஒரு நல்ல கூற்று. அந்த கூற்றில் எந்த ஒரு குறைவும் கிடையாது. நான் செய்வதையே பிரசங்கம் பண்ணுவதால் ஒருவரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. திருவசனம் என்ன சொல்கிறதோ அதை நான் பிரசங்கிக்க வேண்டும். நல்ல கவனிங்கள். I am not called to preach what I practice. I am called to preach what is written in the Bible. அடுத்த பகுதி, வேதத்திலிருந்து நான் எதை பிரசங்கிக்கிறேனோ அதன்படி நடக்க நான் முயற்சிக்க வேண்டும். இன்னொரு முறை சொல்லுகிறேன். I must preach what the Bible says and I must try to practice what I preach. இது ரொம்ப முக்கியமான காரியம். உங்களுக்கே அந்த அனுபவம் இல்லை, நீங்கள் ஏன் அதை போய் பிரசங்கம் பண்ணுறீங்க அப்படின்னு யாரும் கேட்க முடியாது. இப்போ நானும் மோட்சத்துக்கே போகல, நான் எப்படி மோட்சத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுறது? பிரசங்கமே பண்ண முடியாது. நான் அப்பப்போ ஒய்ஃபிட்ட கோபம் தான் போடுறேன், அன்பை பற்றி நான் பேசவே முடியாது. ஏன்னா அன்பு சினமடையாதுன்னு இருக்கு. யாராவது ஒரு ஹஸ்பண்ட் இருக்கீங்களா சினமடையாத ஹஸ்பண்டு? கையை வைத்து சொல்லி யாராவது வைத்து நீங்க என்ன அண்ட புழுகு எப்படி நீங்க அன்பை பற்றி பேசுவீங்க? நல்ல சினமடைறீங்க. அன்பு சினமடையாது. நீங்க எப்படி அன்பை பற்றி பிரசங்கம் பண்ணலாம்? எப்படி பண்ணலாம்? நான் சொல்லுற கருத்து உங்களுக்கு புரிகிறது என்று நினைக்கிறேன். நாம் பிரசங்கிக்க வேண்டியது திருவசனம். என்ன பிரசங்கிக்கிறோமோ அதன்படி நடக்க முயற்சி எடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. மற்றபடி பவுல் அப்போஸ்தலன் ரோமர் 2ஆம் அத்தியாயத்தில் ஒரு கேள்வி கணையை அவர் தொடுக்கிறார். ரோமர் 2ஆம் அத்தியாயம். இது நம்ம எல்லாம் உண்மையாக நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நம்மை நடத்த வேண்டும். ரோமர் 2:21, மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்கிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுக்கிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? அப்ப அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, இவ்விதமான காரியங்களிலே நாம் கவலையீனமாக இருந்து கொண்டு எப்படி இருந்தாலும் சரி நான் வசனத்தை தானே பிரசங்கிக்கிறோம் என்று சொன்னால் அது விசுவாசம் அல்ல, அது துணிகரம். மறுபடியும் சொல்லுகிறேன், that's not faith, that is presumption. எப்பொழுதுமே நாம் விசுவாசத்திற்கும் துணிகரத்திற்கும் வித்தியாசத்தை நாம் பாராட்ட கவனித்துக் கொள்ள வேண்டும். நடுக்கத்தோடு தான் நாம் தேவனை நாம் சேவிக்க வேண்டும். உங்களில் உள்ள குறைபாடு எதையாவது பிரசங்கத்திற்கு முன்னாலோ பிரசிக்கும் பொழுதோ பிசாசு உங்களுக்கு சுட்டி காட்டி உங்களை குற்ற உணர்வுகளுக்குள் நடத்தாதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். Don't allow the devil to point out any defect in your life and lead you into a guilt and condemnation and paralyze your ministry. இது ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே ஒளிஞ்சவங்க கம்மி, அதிலையும் பிசாசு நிறைய பேரை முடமாக்கி விட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு பெரிய இழப்பு என்று நான் நினைக்கிறேன். அப்படி ஏதாவது நீங்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே தொடர்ந்து ஈடுபடுகிறீர்கள் என்பது உங்களுடைய நினைவுக்கு ஏதாவது ஒரு வழியிலே வருமானால் ஐயோ ஐயோ என்று உட்காருவதை விட
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி, அறிக்கையிடுறது கொஞ்சம் ஞாபகம் வர்றது தான் அறிக்கையிடுவோம், ஞாபகம் வராமல் எத்தனையோ இருக்கும். எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை டோட்டலா சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல அனைத்து எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்தமாக்கும். பிரியமானவர்களே, அவ்விதமாக நாம் கழுவப்படும் பொழுது எஜமானுக்கு கனமான பயனுள்ள பாத்திரமாக நாம் விளங்குவோம். அதைத்தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, ஒருவன் இவைகளிலிருந்து தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் கனமுள்ளதும் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் இருப்பான். We should be a useful vessel in the hands of our Creator God. அங்கே பிரசங்க பீடத்திலே நீங்கள் நிற்பதற்கு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது தேவன். எவ்வித அதிகாரம்? வானத்திலும் பூமியிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் புறப்பட்டு போங்கள். அதிகாரம் எனக்கு இருப்பதால் நீங்கள் புறப்பட்டு போங்கள். தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய வருகையும் முன்னிறுத்தி நான் உங்களுக்கு சொல்லுவது, திருவசனத்தை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் பிரசங்கம் பண்ணு. அதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு அதிகாரம். இப்படிப்பட்ட உணர்வுதான் பிரசங்க பீடத்தில் நமக்கு பரிசுத்த தைரியத்தை தரும். It is this conviction that would give us holy boldness on the pulpit. பிரசங்க பீடத்திற்கு வருவதற்கு முன்பதாக, அதுவும் முக்கியமான பிரசங்கங்களுக்கு வரும் முன்னாக, என்னுடைய அன்பு தம்பி எசேக்கியா பிரான்சிஸ் இயற்றிய பல பாடல்களிலே என்னை பொறுத்த வகையிலே தலை சிறந்த பாடலை நான் கண்டிப்பாக பாடுவேன் அல்லது முணுமுணுத்து கொண்டு நான் வருவேன். உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை, உம்மாலன்றி என்னாலாகும் என்று சொல்ல ஒன்றும் இல்லை. கொடியானது என்றும் தனியே கனிதராது என்று சொன்னீரே, செடியே உம்மில் நிலைத்திருந்து நான் கனிகள் தந்து என் வாழ்வை முடிப்பேன். சிறுவன் கை 5 அப்பம் 2 மீன்களுண்டு எடுத்தாசீர்வதித்து அளித்திடும் தேவா, இறங்கும் தேவா, உம்மாலன்றி எந்தன் விருப்பமும் ஓட்டமும் வீணே. இந்த பாடலை நான் பிரசங்க ஆயத்தத்தின் போதெல்லாம் முழங்காலி நின்று எப்படியாவது தேவன் என்னுடைய நினைவுக்கு இந்த பாடலை கொண்டு வந்து விடுவார், நான் பாடுவேன். ஏனென்றால் இவ்வளவு ரத்தன சுருக்கமாக அந்த யோவான் 15ஆம் அத்தியாயத்தினுடைய சத்தியத்தை தம்பி எசேக்கியாவால் தான் கொண்டு வர முடியும். அது அவருக்கு தேவன் கொடுத்த ஒரு தனி கிருபை. இரண்டாவது, நாம் மனதிலே பிரசங்க பீடத்தில் நிற்கும் பொழுது இருத்திக் கொள்ள வேண்டிய காரியம், நீங்கள் பிரசங்கிக்க வேண்டியது தேவ வார்த்தை. You are to preach the word. First, your worthiness is from God. Secondly, you are to preach the word. 17ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாய் பேசுகிறோம். கலப்பு அல்ல, துப்புரவு உண்டு. திருவசனம்
இன்றைய போக்கை அன்றையே அப்போஸ்தலன் பவுல் படம் பிடித்து காட்டிவிட்டார். அநேகரை போ. அப்படியானால் அன்றே அப்படி என்றால் இன்று அப்படித்தானே இருக்கும். அநேக கலப்படம். அந்த கலப்படம் என்கிற வார்த்தை ஆங்கில வேதாகமத்தை பெட்லிங் என்று இருக்கிறது. PEDDLING. பெட்லிங் என்றால் ஆதாயத்திற்காக வசனத்தை திருக்கி அதற்கேற்ற விதமாய் பேசுவது. In other words, adulterating the word of God for gain. ஆதாயத்திற்காக திருவசனத்தை திரித்து கூறுவது, அதுதான் அந்த பெட்லிங், கலப்படம் என்பதனுடைய பொருள். இதை காலையிலே நான் குறிப்பிட்டேன். மக்களுடைய தேவைக்கேற்ப பேசாமல் மக்களுடைய விருப்பத்திற்கேற்ற பிரசங்கம். எனவேதான் பிரசங்க ஊழியம் இன்று ஒரு தொழிலாகிவிட்டது. அது மேடை நடிப்பாகிவிட்டது. There is so much of theatrical performance on today's pulpits. கிறிஸ்தவ பிரசங்க மேடைகளிலே திரையுலக பாணி ஏராளம் புகுந்து விட்டது. நம்மிலிருந்து உலகம் கற்றுக்கொள்வதற்கு பதிலாக உலகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த போக்கை தடுத்து நிறுத்த வேண்டியது நமது பொறுப்பு, இந்த தலைமுறையின் பொறுப்பு. வாலிபரே, நங்கையரே, நடுவயதினரே, உங்களுடைய பொறுப்பு. திருவசனத்தை உண்மையாய் பிரசங்கிக்க நீங்கள் தீர்மானியுங்கள். ஏன் தெரியுமா? ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த சத்தியத்தை 23ஆம் அத்தியாயத்திலே மிகவும் தெளிவாக கொடுத்திருக்கிறார். எரேமியா 23ஆம் அத்தியாயம் 28ஆம் வசனம். சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. இது கள்ள தீர்க்கதரிசியை பற்றியது அல்ல. இந்த இடத்துல கள்ள தீர்க்கதரிசியை பற்றி ஆண்டவர் பேசவில்லை. தீர்க்கதரிசிகளுக்கு வருகிற சொப்பனம். என் வார்த்தை உள்ளவனோ, அதில் பாருங்க, அந்த வார்த்தை உள்ளவனோ, அதில் ஒரு டிஃபரன்ஸ் வருது பாருங்க. நீ ஒரு ஊழியக்காரன், நீ ஒரு தீர்க்கதரிசி, உனக்கு ஒரு சொப்பனம் கண்டு வந்துருச்சா, சரி சொப்பனத்தை சொல்லு. ஆனால் என் வார்த்தை உள்ளவனோ, சொப்பனத்துக்கு மேல வார்த்தை கொண்டு போறார். வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்லுவானாக அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் விளங்குவதற்கு ஒரு ஒப்புமை கொடுக்கிறார். கோதுமைக்கு முன் பதர் ஏமாத்திரம். பதர் எதுல இருந்து வர்றது? கோதுமையில தான் வருது இல்லையா? பதர் கோதுமையில தானே வருது. அப்போ அவர் என்ன சொல்றாரு? நான் கிட்டத்தட்ட என்னுடைய வேத அறிவின்படி நான் என்ன புரிந்து கொள்கிறேன் என்றால், சொப்பனம் தீர்க்க தரிசனம் ஒருவேளை நமக்கு ஒரு வெளிப்பாடு போல் தேவனிடத்திலிருந்து கிடைத்தாலும் அதற்கும் மேலாக திருவசனத்தை நாம் நிறுத்த வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அந்த பேசேஜ் நல்ல தெளிவா இருக்கு. இதற்கு மேல் அந்த பேசேஜ் கிளியரா இருக்க முடியாது. என்ன வித்தியாசம் தெரியுமா? கோதுமைக்கு முன் அது கிரெயின், அது தானியம், அது விதை. அதற்கு முன்னால் இந்த உமி எம்மாத்திரம். அதுவும் அதிலிருந்து எடுத்த உமிதான், பட் அது எம்மாத்திரம். ஏன் தெரியுமா? என் வார்த்தை அக்னியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறது அல்லவா என்று கர்த்தர் கேட்கிறார் அல்லது சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பைபிள் நம்ம கையில் இருக்கிறது என்ன தெரியுமா? இது ஃபயர். பைபிள் நம்ம கையில் இருக்கிறது என்ன தெரியுமா? சம்மட்டி. சாதாரண சுத்தியல் அல்ல, சம்மட்டி. அப்படி பாறைகளை உடைக்கிற சம்மட்டி. அதைத்தான் தேவன் நம்மை நம்பி நமது கைகளிலே கொடுத்திருக்கிறார். திருவசனத்தை பிரசங்கிக்கும் முன்னால் நீங்கள் திருவசனத்தால் ஊறி நிறைந்து வழிந்தோடுகிற அனுபவத்திற்குள் வர வேண்டும். நீங்கள் தியானிப்பதிலே கால்வாசி தான் பிரசங்கத்திலே சொல்ல முடியும். அப்ப நீங்க எவ்வளவு தியானிக்கணும்னு பாருங்க. நீங்கள் தியானிப்பதிலே, நீங்கள் படிப்பதிலே மிஞ்சி போனால் 30-40%. என்னுடைய அனுபவம் தான். நான் ஒவ்வொரு பேசேஜ் மெடிடேட் பண்ணும்போது அவ்வளோத்தையும் இங்கே வந்து சொன்னேன்னா விடிஞ்சு போகும். அது செய்ய மாட்டேன்.
இந்த திருச்சபைக்கு இந்த நேரத்தில் இந்த கூடுகைக்கு என்ன தேவை என்று அதிலிருந்து கொஞ்சம் தான் எடுப்பேன். எப்பொழுதுமே நான் ஆயத்தம் பண்ணுகிற பிரசங்கங்கள் என்றாலும் சரி, தேவனிடத்தில் நான் பெற்று விரிவாக்குகிற செய்திகளானாலும் சரி, என்னுடைய தியானம் என்றாலும் சரி, நான் தியானிப்பது, நான் ஆராய்வது, நான் படிப்பதில் பாதிக்கு மேல் நான் வெளியே சொன்னால் அது பெரிய காரியம். இதை ஒரு பெருமையாக நான் சொல்லவில்லை. அந்த அளவிற்கு நாம் நிறைந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு சொன்னார், தேறின வேதபாரகன் எவனும் தன்னுடைய கருவூலத்திலிருந்து, தன்னுடைய பொக்கிஷ அறையிலிருந்து பழையதும் புதியதுமாகிய பொக்கிஷங்களை எடுத்து கொடுக்கிறான். நிறைய வச்சிருக்கான் அவன் கருவூலத்தில், இன்னும் நிறைய கொடுக்கிறதுக்கு. நான் தேவ சமூகத்திலே தியானித்து ஆயத்தம் பண்ணின பிரசங்கங்களில் 50% கூட 73 வயது முடிகிறது, இன்னும் நான் பிரசங்கித்து முடிக்கவில்லை. அவ்வளோ எழுதி வச்சிருக்கேன் என்னுடைய டைரியில், நிறைய குறிச்சு வச்சிருக்கேன். அப்போ டாக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன், செத்த பிறகு எடுத்துக்கோங்கப்பா அப்படின்ட்டு. அதுதான் நான் விட்டு செல்கிற சொத்து திட்டம். யாராவது இதை பிரதர் ரொம்ப ரொம்ப அலட்டுறீங்களா பிரதர் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி யாரும் நினச்சிங்கன்னா, வேலூருக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு எங்கெங்கே எந்தெந்த வருஷம் என்னென்ன தியானித்தேன், என்ன எழுதுனேன்னு சொல்லி வரிசையாக டைரி எடுத்து அடுக்கி வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் அழுத்த விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், போதுமான அளவுக்கு மட்டும் நாம் தியானிக்க கூடாது. பிரசங்கிப்பதற்கு நிறைய நாம் தியானிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். The hard working farmer must be the first beneficiary of the crops. பிரசங்கம் பீடத்திற்கு வருவதற்கு முன்பதாக அந்த தியானித்த செய்திகளின் மூலமாக முதல் பயனாளி, பெனிஃபிஷியரி நான் தான் இருக்கணும், நானா இருக்கணும், நிரம்பி வரணும். அப்பந்தான் ஒரு பிடிப்போடு நான் பிரசங்கம் பண்ண வேண்டும். ஆகாயத்தில் சிலம்பம் பண்ண மாட்டேன், பிடிப்போடு பேச முடியும். இதுதான் திருவசனம் நமக்கு தருகிற ஒரு பெருத்த ஆசீர்வாதம். அப்பொழுதுதான் இயேசு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். இருதயத்தின் நிறைவினால் வாய், அந்த வேர்டை பாருங்க, நிறைவு. ஆங்கிலத்திலே abundance. Abundance-na not just full. Abundance-na it is overflowing. That's implied there. நிறைவு, வழிந்தோடும் நிறைவினால் வாய் பேசும். இதைத்தான் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 11ஆம் அத்தியாயம் 23ஆம் வசனத்திலே இவ்விதமாக அவர் சொல்லுகிறார். அதை நாம் அடிக்கடி கம்யூனியன் சர்வீஸ், அதாவது திருவிருந்து ஆராதனையின் போது நாம் அடிக்கடி குறிப்பிடுகிற ஒரு வார்த்தை. 11ஆம் அத்தியாயம் 23ஆம் வசனம், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். நான் உங்களுக்கு பிரசங்கிப்பதை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று ஒவ்வொரு பிரசங்கியும் சொல்ல முடிய வேண்டும். அப்படி தேவ சமூகத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் காரியத்தை அசை போடுங்கள். ஆடு மாடெல்லாம் மடம் சாப்பிடும், பிறகு என்ன பண்ணும்? எல்லாத்தையும் உருட்டி உருட்டி பவல்ஸ்ல இருந்து, வயிற்றிலிருந்து மறுபடி வாய்க்கு கொண்டு வந்து என்ன செய்யும்? அசை போடும். அதான் சூயிங் த கட் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில், அல்லது ரியூமினேட் அப்படின்னு சொல்லுவோம். அதை அப்படி அசை போடணும், போட்டுக்கிட்டே இருக்கணும், நல்லா சவிக்கணும், நல்லா பார்க்கணும், அங்கே எங்கேயும் போட்டு நிறைய. நம்ம அரை மணி நேரம் கொடுக்குறாங்க, அதில் வேறு 10 நிமிஷம் அவங்க ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுவாங்க, 20 நிமிஷத்துக்கு இந்த பாடலாம். நோ, நீ ஆயத்தம் பண்ணுவது அந்த 20 நிமிஷத்திற்காக அல்ல. முதலாவது நீ பயனாளி ஆகும்படி தேவன் உன்னை அதற்கு அழைத்திருக்கிறார். இந்த பாயிண்ட் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் ஃபியூச்சரில் உங்கள் ப்ரீச்சிங் மினிஸ்ட்ரி, உங்கள் புல்பிட் மினிஸ்ட்ரி எப்படி ஃப்ளரிஷ் ஆகுதுன்னு பாருங்கள். நான் நடைமுறையில் அனுபவித்தவங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எல்லாருக்கும் கொடுத்து திருப்தியான பிறகும் 12 கூட நிறைய மிச்சம் இருக்கணும். மிச்சம் இருக்கணும் சார். ஆளுக்கு ஒரு கூடையாவது இருக்கணும் 12 பேரில். அது ஆண்டவருடைய பிளான். கிட்டத்தட்ட அப்படியே சமாளிச்சிட்டோம், நிறைய போட்டு சமாளித்தோம், அது கிடையாது. மிச்சம் இருக்கணும், மீதமுள்ளது ஒன்று இருக்கணும். கூட சாதாரண கூட இல்லை, கிண்ணி பெட்டி இல்லை, கூட 12 கூட நிறைய அவர்கள் எடுத்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம்.
அந்த தலைப்பிலேயே வாட்ச்மேனே ஒரு புக் எழுதியிருக்கார் தேவபக்தன். 12 baskets full அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கார் அவர். அவர் அப்படி தான் போவார். அவர் அதனால தானே அவரை நாக்கை வெட்டினாங்க, கையை வெட்டினாங்க, காலை வெட்டினாங்க சைனாவில். சாதாரண மனுஷனாக இருந்தால் அப்படி வெட்டியிருக்க மாட்டாங்கல்ல. கடைசியில் அவர் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தார், நாக்கை வெட்டிட்டாங்க கம்யூனிஸ்ட் புருஷனில். எழுத முடியாதபடி கையை வெட்டினாங்க. சரி இவர் பேசுகிறாரு, வர்றவங்கெல்லாம் ஏதாவது கேட்டு போய் எழுதிடுறாங்கன்னு சொல்லி நாக்கை வெட்டிட்டாங்க. 12 baskets fullனு ஒரு புக் எழுதியிருக்காரு. ELSல அந்த புக்கு கிடைச்சா வாங்கி வாசிங்க. 12 கூடை நிறைய என்று எழுதியிருக்கிறார். அதாவது மீதமுள்ள கூடைகளை பற்றி அவர் அதில் எழுதுகிறார். தியானியுங்கள், ஆராயுங்கள், ஒப்பிட்டு படியுங்கள். மெடிடேட், ஸ்டடி அண்ட் கம்பேர். இந்த காலம், இந்த கட்டம் ஒரு கர்ப்பிணியின் உணவை போன்றது. This stage is more or less the feeling and experience of a pregnant woman. ஒரு கர்ப்பிணியின் உணர்வை போன்றது. 2 கட்டங்கள் உண்டு. ஒன்று கரு உறுதல், அடுத்தது கரு வளர்தல். ஒன்று கன்செப்ஷன், அடுத்தது ஜெஸ்டேஷன். முதல்ல அந்த வித்து விழுந்துருது. தேவ சமூகத்தில் இந்த இடத்துல நான் பிரசங்கிக்க வேண்டியது என்ன என்று நாம் அவர் சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம் மீது நிழலிட்டு அந்த திருவார்த்தையாகிய விதை நமக்குள் விழுந்து விடுகிறது. அதை வளர்க்க வேண்டும். ஆண் உதவி இல்லாமல் ஒரு கன்னியின் கற்பத்தில் அற்புதமாக ஒரு கருவை உண்டாக்க முடிந்த தேவனால் அடுத்த நாளே நல்ல பெருசாகி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியாதா? செய்ய வைக்க முடியாதா? 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 செய்யலையே, செய்யலையே. அதான் பாயிண்ட். அந்த 9+ months இருக்குது, அந்த 9 கூடுதலான அந்த மாதங்கள் இருக்குது, அதுதான் அந்த கரு வளர்கிற காலம். அதற்கு நீங்கள் நேரம் எடுக்க வேண்டும். வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து இந்த செய்தியைத்தான் நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும் என்று உங்கள் மனதிலே ஒரு நிச்சயத்தையும் நிர்ணயத்தையும் கொடுத்த உடனே அந்த கரு வளர்வதற்கான காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் கருச்சிதைவு ஏற்படும் அல்லது அகால பிறவியான பிள்ளைகள் பிறக்கும். அப்படி செய்யாவிட்டால் you will have miscarriage and premature babies. இன்று நீங்கள் இந்த கூடுகையை விட்டு போகும் பொழுது ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய குடும்பத்திற்கும் இன்னும் நேர்த்தியாய் பிரசங்கிப்பது எப்படி என்ற எனது 200 பக்க புத்தகம் இலவசமாக உங்களுக்கு தரப்படும். இது ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புதலிலே நாங்கள் அதை குறிப்பிட்டிருக்கிறோம். ஆளுக்கு ஒன்று எடுக்காதிருங்கள், குடும்பத்திற்கு ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். கணவன் எடுத்த பிறகு சீக்கிரமாக மனைவியிடம் நான் எடுத்து விட்டேன் என்று சொல்ல தவறாதீர்கள். இறைப்பணியை அசட்டையாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றார் எரேமியா தீர்க்கதரிசி. அந்த இடத்துல இன்னொரு வார்த்தையும் இருக்கிறது, அதை நீங்கள் கவனிக்க தவறக்கூடாது. எரேமியா 48வது அத்தியாயம் 10ஆம் வசனம். அப்பா, இன்னும் ஒரு லைஃப்பில் 2 லைஃப்பில் எத்தனை லைஃப் கொடுத்தாலும் இந்த பைபிளை தாயா படிக்கணும். இது தோண்ட தோண்ட போய்கிட்டே இருக்கும். எரேமியா 48 10ஆம் வசனம். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலையை ஏனோ தானோ என்று சோம்பேறித்தனமாய் செய்கிறவன், பிரசங்க ஆயத்தத்திற்கு போதுமான கவனம் செலுத்தாதவன் சபிக்கப்பட்டவன். என்ன பிரதர், வசனத்தோடு ஒன்றையும் கூட்டக்கூடாதுன்னு இருக்கு. இது கூட்டலை, விளக்குறேன். இரத்தம் சிந்தாதபடி தன் பட்டயத்தை அடக்கிக் கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வேலை என்று சொல்லுகிற இடத்திலே பட்டயம் என்கிற ஒரு வார்த்தை வருமானால் என்னை பொறுத்த அளவிலே அதற்கு உடனடி அர்த்தம் திருவார்த்தை என்று தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் அதுதான் ஆவியின் பட்டயம். பிரியமானவர்களே,
போதுமான நேரமும் முயற்சியும் நாம் எடுக்காவிட்டால் தேவனுக்கு முன்பாக ஒரு நாளிலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? பட்டயத்தை அடக்கிக் கொள்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லிவிட்டு 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், மோவாப் தன் சிறுவயது முதல் சுகமாய் வாழ்ந்தது. அது எப்பொழுதுமே அப்படியே நிதானமா ஏனோ தானோ என்றுதான் அது வாழும். அது ஒரு பாத்திரத்திலிருந்து மறு பாத்திரத்தில் வார்க்கப்படவில்லை. அதன் வண்டல்கள் மேல் அசையாமலும் இருந்தது. அது சிறையிருப்புக்கும் போனதில்லை. அதன் ருசி அப்படியே இருந்தது. அது வாசனை வேறுபடவில்லை. இது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த ஒயின் பண்ணுறாங்க இல்லையா, திராட்சை ரசம், நிறைய பாத்திரங்கள், ஜார்ஸ், கூஜாக்கள் வைத்திருப்பாங்க. ஒன்றில் ஊற்றுவாங்க, 2-3 நாள் அது அங்கே இருக்கும். அப்போ அதனுடைய வண்டல்கள்லாம் அதில் அப்படியே செட்டில் ஆகும். கீழே அடியில் அடிவாது அப்படியே படியும் அது. பிறகு அதை ஒரு பாத்திரத்தை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றுவாங்க. இந்த ஒவ்வொரு பாத்திரத்தினுடைய ஷேப்புமே வித்தியாசமாக இருக்கும். அந்த பாத்திரத்தினுடைய உருவமே வித்தியாசமாக இருக்கும். அந்த உருவமே அது உள்ளே இருக்கிற அந்த ரசத்தை அது பக்குவப்படுத்தும். அதிலிருந்து அடுத்ததுக்கு போகும். இந்த மோவாவை பொறுத்த அளவில் அது இப்படி பாத்திரம் விட்டு பாத்திரம் இன்னும் மாற்றலை. அது இன்னும் போதுமான வேலை செய்யலை. அதனால அது ருசி முன்னேறலை. அது ருசி அப்படிதான் இருக்கும். ருசி இம்ப்ரூவ் ஆகாது. அந்த ஒயின் அந்த ஓல்ட் ஆகி இப்படி பாத்திரத்துட்டு பாத்திரம் மாற்றும் பொழுது தான் அதனுடைய ருசி நேர்த்தியாக வரும். அதுதான் அந்த இடத்துல இருப்பது. இது எங்கே பிரதர் யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா? அதுக்கு தான் பைபிள் டிக்ஷனரி வாங்கி படிக்கணும். உங்கள் எல்லாருக்கும் அடிக்கடி சொல்லியிருக்கேன், பைபிள் டிக்ஷனரி எல்லாரும் வாங்குங்க. வேதாகம கையகராதி, அதில் இந்த மாதிரி பின்னணி காரியங்கள்லாம் இருக்குது. எங்கே பிரதர் நான் இதே கஷ்டமாக இருக்குது. அங்கெல்லாம் போகணும். அசைகிறவன் சபிக்கப்பட்டான். சுகமாக வாழ்றது சரி கிடையாது. கஷ்டப்படணும், அதில் இருக்கணும், அங்கேருந்து இதை ஊற்றணும், அப்புறம் இதில் இருந்து இங்கே போகணும், எல்லாம் செய்யணும். அப்போந்தான் அதனுடைய ருசி நேர்த்தியாக வரும். குடிக்கிறவர்களுக்கு அது ஆனந்தமாக இருக்கும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பிரசங்க ஊழியத்திற்கு நான் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறேன். மிகவும் கவனமாய் நாம் இந்த காரியங்களிலே இல்லாவிட்டால் வருகிற காலத்திலே திருச்சபைக்கும் குறிப்பாக இளைய சமுதாயத்திற்கும் போதுமான சத்தியங்களை நம்மால் கொடுக்க முடியாது. நான் இளைய சமுதாயம் என்கிற வார்த்தையை சொன்னேன். ஏனென்றால் வருகிற காலத்திலே இளைய சமுதாயம் சந்திக்க போகிற பிரச்சனைகளும் சோதனைகளும் நம்முடைய காலத்திலே நாம் சந்தித்ததை விட மிகவும் கொடூரமானவை. அதையும் அவர்கள் சமாளிக்க வேண்டுமானால் சத்தற்ற பிரசங்கங்களில் பயனே கிடையாது. உயிரற்ற பிரசங்கங்களினால் அவர்களுக்கு எவ்வித பயனும் ஏற்படாது. இன்றைக்கு too many dead preachers are preaching too many dead sermons to too many dead congregation. இன்றைக்கு ஏராளமான செத்த பிரசங்கிகள் செத்த பிரசங்கங்களை செத்த சபைகளுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்நிலை மாற வேண்டும். இந்நிலை மாறும் பொழுதுதான் எதிர்காலத்தில் நம்மை விட கொடூரமான நாட்களை சந்திக்கவிருக்கும் நம்முடைய பிள்ளைகள் அந்த காலத்தை சமாளிப்பார்கள். இயேசு அன்றைக்கே அதை சொன்னார். எனக்காக அழாதிருங்கள், உங்களுக்காக அழுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். ஏன் தெரியுமா? பிள்ளைகளை மோதி அடிப்பார்கள். அவர்கள் காலம் உங்களுடைய காலத்தை விட இன்னும் கொடூரமாக இருக்க போகிறது. அவர்களுக்காக அழுங்கள். பிரியமானவர்களே, இனி வருகிற காலத்திலே வாலிபரை கிறிஸ்துவுக்கு நேராக, நங்கேரை கிறிஸ்துவுக்கு நேராக திருப்ப வேண்டுமானால் இருக்கிறதை வைத்து சமாளிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டார்கள். ஆனால் தேவனிடத்திலிருந்து சுட சுட அப்பத்தை வாங்கி கொடுக்கிறவர்கள் மட்டுமே தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதிப்பார்கள். ஆமென். இப்படி செய்யணும்னு சொன்னால் இன்னொரு காரியமும் செய்யணும். வசனங்களை மனனம் செய்யணும், மனப்பாடம் பண்ணணும், மெமரைசேஷன். ஜனவரி வரப்போகுது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வசனமாவது மனப்பாடம் பண்ணணும். வருஷ முடிவில் அங்கங்கே இடையில சிதறினதெல்லாம் ஒரு 65 தள்ளிட்டா கூட 300 நிற்கும். அந்த 300ல் 150 மறந்தால் கூட மீதி 150 நிற்கும். அந்த 150ல் இன்னொரு 100 பின்வாங்கி போனால் கூட இன்னொரு 50 தேரும். ஒரு வருஷத்துக்கு 50 வசனம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 50 வசனம் ஒரு மனுஷனுடைய மனநத்தில் பதியுமானால் எவ்வளோ காரியங்களை செய்ய முடியும் பாருங்க. பிரசங்கத்திற்காக நான் ஆயத்தப்படும் பொழுது
சின்ன வயசில் எங்கள் அம்மா என்னைய குட்டி குட்டி வசனம் மனப்பாடம் பண்ண வச்சாங்களே, அதுதான் எனக்கு நினைவுக்கு வருது. எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணலைன்னு சொன்னால் காலை சிற்றுண்டி கிடையாது. தோசை சட்டியில் இருந்து தோசை கரண்டியில் தோசை எடுத்து பிளேட்டை ஸ்டான்லி நீட்டுறான். ஏய், வசனம் படிச்சிட்டியா? மம்மி போடுங்க மம்மி தோசை போ, ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எத்தனை முறை எங்கள் அம்மா என்னை பட்டினியாக பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள் தெரியுமா? நானும் தம்பியும் பேசிக்குவோம், ஏன் நம்ம அம்மா மட்டும் இவ்வளோ கொடூரமாக இருக்காங்க, மற்றவங்களாம் நல்ல வித்தியாசம் இருக்காங்க. ஏன்னா எங்கள் தெருவில் இருக்க எல்லா அம்மாரும் எங்களுக்கு தெரியும். அவங்களாம் அப்படி ஒன்றுமே கிடையாது. உடனே தம்பி சொல்லுவான், பரவாயில்ல விட்டு தள்ள அப்படிமா. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் இன்னும் பெரிய போராட்டம். ஏன் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை லஞ்சு சாப்பிடணும்னா ஒரு சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணணும். எத்தனை நேரம் தான் அந்த 2 வசன சங்கீதத்தை திருப்பி திருப்பி மனப்பாடம் பண்ண முடியும்? சில சங்கீதம் யோசிப்பேன், ஏன்டா அவ்வளோ எழுதி வச்சிருக்கான் ஒரு சங்கீதம். சண்டே லஞ்சுக்கு சங்கீதம் மனப்பாடம் பண்ணணும். சண்டே லஞ்சு ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? வாரத்துக்கு ஒருக்கா அன்னைக்கு தான் மட்டன். அதுக்கு வாரம் பூரா காத்திருந்து கடைசியில் எங்களுக்கு இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வந்துடும் கடைசி நேரத்தில். ஆனால் இன்றைக்கி நான் சொல்லட்டுமா, அப்படி எங்கள் அம்மா எங்களுடைய இருதயத்திற்குள்ள மனசுக்குள்ள வசனங்களை திணிச்சதுனால உயிர்த்தெழுதின் காலையில் என்னுடைய தாயை நான் வாழ்த்துவதற்கு நான் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு வசனத்தை எடுத்து பார்க்கும்போது இருக்குது, அங்கே அது இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குன்னு சொல்லி டக்கு 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 டக்குன்னு செய்கிறது. என்னுடைய நேரம் எவ்வளோ சேவாகுது. அங்கே உள்ள பொதிச்சு வச்சாங்க அம்மா. அது தமிழில் பொதிச்சு வச்சாங்க. காலேஜுக்கு வந்தோடனே அது இங்கிலீஷில் படித்தேன். இப்போ ரெண்டுலேயும் எனக்கு தெரியும். இங்கிலீஷ்லேயும் வசனத்தை சொல்ல தெரியும், தமிழ்லேயும் வசனம் கரெக்டாக சொல்லுவேன். அப்படியே வெர்பட்டையும் சொல்லுவேன். ஏன்னா சிறு வயதில் படிக்கிறது பசுமரத்தாணி போல் இருக்கும். அப்போ நீங்கள் சொல்லுங்க, பிரதர் அது அன்றைக்கே நீங்கள் சொல்லியிருக்கணும், இன்றைக்கி வயசாகி போச்சு, இப்போ மனசில் ஒன்றும் நிற்க மாட்டேங்குது. அப்படியா சார்? நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டால் மறப்பாங்க, பெரியவங்க சண்டை போட்டால் மறக்க மாட்டீங்க. ரொம்ப ஷார்ப்பு உங்கள் மெமரி பவர். இப்போ நல்ல குறிப்பு எடுத்துக்கொண்டு குறிப்புகளை வைத்துக்கொண்டு பிரசங்கம் இவ்வளோ வேலை செய்யணும். நான் ஒரு மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குனால கிட்டத்தட்ட ஒரு 10-15 A4 ஷீட்ஸ் காலி பண்ணுவேன். ஒர்க் எழுதுவேன், பிறகு அதை அடிச்சு இங்கேருந்து அதை கொண்டு போவேன், அங்கே கொண்டு போவேன், பிறகு மறுபடியும் ஒர்க் எழுதுவேன். கிட்டத்தட்ட 2nd 3rd ஸ்டேஜில் தான் நான் ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு ஒரு நோட்ஸை நான் கொண்டு வருவேன். நல்ல நோட்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா பிரசங்க நேரத்தில் நீங்கள் நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம். நல்ல ஃப்ளோ வரும். அது ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ த டைம் யூ ஸ்பெண்ட் in your prayer closet will really become a boon to you when you come on the pulpit. 2 பிரசங்கிமார் பிள்ளைங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம். 2 பிரசங்கிமார் பிள்ளைங்க. ஒருத்தன் சொன்னானா, எங்கள் அப்பா ரொம்ப பெரியவர். நானா ஏன்டா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னானா, எங்கள் அப்பா குறிப்பேடு நோட்ஸ் இல்லாமலே பிரசங்கம் பண்ணுவார், அவர் ரொம்ப பெரியவர் அப்படின்னு. உடனே அடுத்தவன் சொன்னானா, அடப்போ எங்கள் அப்பா உங்கள் அப்பாவோட பெரியவர், அவர் யோசிக்காமலே பிரசங்கம் பண்ணுவார் அப்படின்னு. இது நான் சொன்னதில்லை, பிலிகிராம் சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, இந்த 2 பேரை மாதிரி நான் அவ்வளோ பெரிய பிரசங்கார் இல்லை அப்படின்னு. எனக்கு நோட்ஸ் வேணும்னு சொல்லி அவர் பெரிய பேப்பரில் எழுதி வச்சுருந்ததை எல்லாருக்கும் முன்னால் காட்டினார், ஆம்ஸ்டர்டாம் 83ல். பிரியமானவர்களே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியம். இன்னொரு பிரதர் எனக்கு தெரியும், அவர் சொன்னார், பிரதர் நாங்கள்லாம் நோட்ஸ் ரொம்ப வைக்கிறதில்ல பிரதர் அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு, பக்சிங் நோட்ஸ் வைக்காமல் பிரசங்கம் பண்ணாருன்னு சொன்னார். பக்சிங் தெரியும்ல, ஒரு பெரிய அப்போஸ்தலன். அப்போ நான் சொன்னேன், பக்சிங் 24 மணி நேரத்தில் 25 மணி நேரம் பைபிள் கையுமா உட்காந்துருந்தார். ட்ரெயினில் போகும்போது, ட்ரெயினில் தான் போகிறோமே நினச்சா, அவர் அதுக்காக டார்க் சூட் போட மாட்டார், கோட் போட மாட்டார். அவர் ஒயிட் கோட் தான் போட்டு வருவார். ஒருத்தன் ஒரு தடவை ட்ரெயினில் வரும்போது இவர் தான் டிடின்னு சொல்லி அவர்கிட்ட போய் எதை பேச போனால் ஒயிட் கோட் போட்டு வருவார். அவர் பேக் வச்சுருப்பார், பைபிளை தனியாக வச்சுருப்பார், பெரிய பைபிள், ஹெவி பைபிள், ஒரு லெதர் பவுண்ட் பைபிள், ஹெவி பைபிளை கையில் வச்சுருப்பார். ஒரு தடவை
நான் அவரோட சென்னையிலிருந்து காட்பாடி வேலூர் வரைக்கும் நான் பயணம் செய்தேன். சும்மா இடையில ஏதோ 1-2 கேட்டதுக்கு பதில் சொன்னார், மற்றபடி பாஸ்துக்கிட்டே இருந்தார். பிறகு ஒரு தடவை நான் அவரை பார்க்கணுன்னு சொல்லி அவருடைய சபைக்கு வேலூருக்கு போனேன். அப்போ நான் அந்த மாதிரி அவரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க யாருன்னு பேர் கேட்டுவிட்டார். அப்போ இவங்க போய் சொல்லியிருக்கிறாங்க, அந்த எல்டர், அந்த மூப்பர் சொல்லியிருக்காரு, என்ஜினியர் ஸ்டான்லி அப்படின்னு இருக்காங்க. உடனே இவர் கேட்டிருக்காரு, இது இந்த அந்நிய பாஷை பேசுகிற ஸ்டான்லியான்னு கேட்டிருக்காரு. அவர் இதை போய் கேட்கணுமா ஞாபகத்தில் வச்சு, அந்நிய பாஷை பேசுகிற ஸ்டான்லியான்னு கேட்டிருக்காரு. ஆமாம் அவர் தான். சரி வர சொல்லுங்க அப்படின்னாரு. ஏன்னா பக்சிங்க்கு பாஷை பிடிக்காது, அந்நிய பாஷை பிடிக்காது. ஸோ நான் போனேன். அங்கே போனால் இந்த காங்கிரஸ்காரங்கெல்லாம் தரையில் ஒரு பஞ்சு மெத்தை, இந்த மெத்தை போட்டுக்கிட்டு உட்காந்து சின்ன ஒரு, அதுக்கு என்ன சொல்கிறது, தலைன மாதிரி வச்சு ஒரு சின்ன எழுதுறதுக்கு ஒன்று வச்சுருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு அவங்க இந்த மாதிரி ஒன்றில் முழங்கால் போட்ட மனுஷன் அப்படியே படிச்சுட்டு இருக்கார். ஹி வாஸ் அ வாக்கிங் பைபிள். அவர் நடமாடும் வேத புத்தகம். அவருக்கு ஒரு வசனத்தை எடுத்தாருன்னு சொன்னால் இங்கேருந்து அங்கே போவார், அங்கேருந்து இங்கே போவார். அவருக்கு தண்ணிப்பட்ட பாடு. இவர் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட தியானிக்காதவர். இப்படி சொல்லிட்டு கடைசியில் என்ன ஆகும்னா, பிரசங்க ஆரம்பித்து கொஞ்ச நேரத்தில் ஹி வில் கிராஷ் லேண்ட், தரை இறக்கம். அப்படி செய்ய முடியாது. ஜாக் போனன் நோட்ஸ் இல்லாமல் இது பண்ணுறாருன்னு சொல்லி ஜாக் போனன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. அவர் பக்சிங்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாரு. அப்படி பைபிளை அப்படியே ஊரிய குடிச்சிக்கிட்டே இருப்பார் அவர் ஜாக் போனன். அவருடைய சகாக்களை அவரை மாதிரி நோட்ஸ் இல்லாமல் பண்ணால் அவ்வளோதான், அது சரி வராது. ஒழுங்கான முறைப்படி நோட்ஸ் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி அதை கொண்டு அதை வைத்து தான் நீங்கள் பிரசங்கம் பண்ண வேண்டும். ஏனென்றால் நீங்கள் பிரசங்கிப்பது உங்களுடைய சொந்த சரக்கு அல்ல, தேவனுடைய வார்த்தை. We preach the word of God. மூன்றாவது, நீங்கள் பிரசங்க பீடத்தில் நினைவில் வைக்க வேண்டியது, நீங்கள் அறிவிக்க வேண்டியது தேவ ஞானம். You are to declare God's wisdom. முதலாவது your worthiness, secondly the word, now God's wisdom, தேவனுடைய ஞானம். அதைத்தான் 14ஆம் வசனத்திலே முதற் பகுதியிலே பவுல் சொல்லுகிறார், எங்களை கொண்டு எங்கும் அவரை அறிகிற வாசனையை வீசுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆபகுக் 2:14 நாம் வாசிக்கிறது போல, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி பூ உலகு கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அந்த எதிர்பார்ப்பிலே நம்முடைய பங்கு. செல்லுமிடமெல்லாம் வசனத்தை திறக்கும் போதெல்லாம் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை நாம் வீசிக்கொண்டு பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். இதை ஆண்டவர் 2 விதமாக செய்கிறார். முதலாவது, திருச்சபையை தமது ஞானத்தினால் நிரப்புகிறார். பின்பு திருச்சபை மூலம் உலகத்திற்கு தமது ஞானத்தை வெளிப்படுத்துகிறார். நல்லா கவனிங்க. First, God fills the church with His wisdom and revelation of His wisdom. Next, God uses the church to propagate and disseminate His wisdom into the world. 2 வசனத்தை எழுதிக்கங்க. கொலோசியர் 1:9-10 அது முதல் பகுதி. கொலோசியர் 1:9-10. அடுத்த பகுதி எபேசியர் 3:10. இந்த முதல் கட்டம் இல்லாமல் கவனியுங்கள், இந்த முதல் கட்டம் இல்லாமல் 2ஆம் கட்டம் சாத்தியம் அல்ல. வேறு வகையிலே சொல்ல வேண்டுமானால், கிறிஸ்தவர்களுக்கு உயர்மீழ்ச்சி வராமல் கிறிஸ்தவர் அல்லாதோருக்கு நற்செய்தி பணி விரிவடையாது. ஆங்கிலத்திலே ரிவைவல் பிகெட்ஸ் இவாஞ்சலிசம். எழுப்புதல் நற்செய்தி பணியை பிறப்பிக்கும். நற்செய்தி பணி எழுப்புதலை பிறப்பிக்கலாம், பிறப்பிக்காமலும் இருக்கலாம். ஆனால் எழுப்புதல் எப்பொழுதும் நற்செய்தி பணியை பிறப்பிக்கும். எனவேதான் தாவீது ஜெபித்தார், உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும், அப்பொழுது பாதகருக்கும் அது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகளும் இடத்தில் மனம் திரும்பும். அந்த ரிவைவல்
அந்த ரிவைவலுக்காக நம்ம எல்லாரும் ரொம்ப பாடுபடணும். எழுப்புதல் என்று சொன்னால் வெறுமனே பரவசப்படுவதல்ல. எழுப்புதல் என்பது எத்தனையோ காரியங்களை உள்ளடக்கிய ஒரு காரியம். திருச்சபை தன்னுடைய ஆதி நிலைக்கு ஏகி வருவதுதான் எழுப்புதல். எனவேதான் எழுப்புதல் என்பதற்கு போதுமான முயற்சி நாம் எடுக்காமல் நமது நற்செய்தி பணிகளுடைய முயற்சிகள் போதுமான விளைவை, எதிர்பார்த்த பலனை தரவே தராது. நீங்கள் பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது தேவ ஞானம் வெளிப்பட நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தை எனக்கு தார, எனக்கு இருக்கிற குருவி மூளை போதாது, உம்முடைய ஞானத்தை எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? தலையில் தோன்றும் பிரசங்கம் தலைகளைத்தான் சென்றடையும். இதயத்தில் உருவாகும் பிரசங்கம் இதயங்களை சென்றடையும். That which is born of the head is only reaching the heads, but that which is born of the heart will reach the hearts. That which is born in the womb will reach the wombs, but that which is born only in the tomb will reach only tombs. அங்கே ஜீவ வாசனை அல்ல, மரண வாசனை தான் அங்கு வீசும். மட்டுமல்ல, நீங்கள் பிரசங்க ஆயத்தம் பண்ணும் பொழுது 2 வரங்கள் வெளிப்பட ஜெபிக்க வேண்டும். 2 வரங்கள், ஆன்மீக வரங்கள், 9 வரங்கள் 1 கொரிந்தியர் 12ஆம் அத்தியாயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 9 வரங்களிலே முதல் 2 வரங்களை யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். பார்க்காம பைபிளை திறக்காம சொல்லுங்க. ஆவிக்குரிய வரங்கள் 9 பட்டியலிடப்பட்டுள்ள 1 கொரிந்தியர் 12 முதல் 2 வரங்களை யாராவது சொல்லுங்கள். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும். இந்த 2 பிரசங்க ஊழியத்திற்கு இன்றியமையாதது. ஆங்கிலத்திலே word of wisdom and word of knowledge. Knowledge, information. Wisdom, inspiration. இந்த 2 அங்க சேர்ந்து நமக்கு கண்டிப்பா அங்க வேலை செய்யணும். நீங்க ஜெபம் பண்ணி கேளுங்க, ஆண்டவரே இந்த ஞானத்தை போதிக்க வசனம்னா என்ன, அறிவை உணர்த்தும் வசனம் என்னன்னு சொல்லி எனக்கு டெஃபினிஷன்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது, வரையறையெல்லாம் அவ்வளோ சரியாக சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு அதை தாங்க ஆண்டவரே. நம்ம ஒழுங்காக பண்ணிட்டு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே, பிரசங்க ஆயத்தத்தின் போது 2 எனக்கு தாங்க ஆண்டவரே, ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிங்க, அது செயல்படும். நமக்கு லேபலிங் முக்கியம் கிடையாது, ஃபங்க்ஷனிங் தான் முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கங்க, லேபலிங் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், ஃபங்க்ஷனிங் இஸ் இம்பார்ட்டன்ட். எத்தனையோ பேர் எத்தனை விதமான டெஃபினேஷன் கொடுக்கலாம், அது எதோ இருந்துட்டு போகுது. எனக்கு இந்த ஞானத்தை போதிக்கிற வசனம் எனக்கு தாங்க, இந்த அறிவை மக்களுக்கு உணர்த்துகிற வசனத்தை எனக்கு தாங்க. இந்த 2 வாரத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஞான வரங்களை விரும்புங்கள் இருக்குதா? விரும்புங்கள். தன்னால் ஆண்டவர் மேலே போய் அப்படி அமுக்க மாட்டார், அவர் கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஞான வரங்களை விரும்புங்கள். டிசையர், பேஷனேட்லி லாங் ஃபார் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இதை நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு முழங்காலில் இருக்கும்போது கிடைக்க வேண்டுமானால் உங்களுக்கு கொஞ்சம் இருதயத்தை அமைதிப்படுத்தும். ஏனென்றால் பைபிளில் வாசிக்கிறோம், தேவன் தம்மிடத்தில் அன்புள்ளவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண், காது, தேவனோ தமது ஆவியினால் நமக்கு வெளிப்படுத்தி. அந்த ரெவலேஷன், அந்த ப்ரீச்சிங்க்கு முன்னால், எக்ஸ்போசிஷனுக்கு முன்னால் அந்த பர்சனல் ரெவலேஷன் ஒன்று இருக்குது. அது வரும்போது தெரியும், அதை விளக்க முடியாது. அது எப்போ இருக்குன்னு தெரியும், எப்போ இல்லைன்னு தெரியும், நமக்கு நல்லா தெரியும். அதில் பழகினவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ரெவலேஷன், அந்த வெளிப்பாடு நமக்கு அந்த இடத்துல வரும். அந்த வெளிப்பாடு வந்தால் தான் ஹேண்டில் கிடச்சிச்சுன்னு அர்த்தம், கைப்பிடி கிடச்சிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு வித்தை பண்ணலாம். பிடிச்சிட்டிங்களே, கரெக்டாக பிடிச்சிட்டீங்க, பிடிக்க வேண்டியதை பிடிச்சிட்டீங்க. அந்த ரெவலேஷன் தான், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த வெளிப்பாடு வரணும்னு சொன்னால் பிரசங்க ஆயத்தம் பண்ணும்போது ஒரு முக்கியமான காரியம் எல்லாரும் எழுதிக்கங்க. பிரசங்க ஆயத்தம் பண்ணும்போது வெளிப்பாடு வர வேண்டுமானால் ஒரு முக்கியமான காரணம், மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ண வேண்டும். என்ன எழுத மாட்டேங்கிறீங்க? அப்பா கெட்டிக்காரங்கப்பா, இதையா போய் எழுதுவீங்களான்னு நினைக்கிறீங்களா? அதான் முக்கியம், எழுதுங்க. மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணும்.
பிரைம் மினிஸ்டருக்கு முன்னால் போய் நின்றுக்கிட்டு, பிரசிடெண்ட்டுக்கு முன்னால் போய் நின்றுக்கிட்டு, கவர்னர் உங்களோட பேசுகிறாருங்கும் போது, சீஃப் மினிஸ்டரோ டெப்புட்டி சீஃப் மினிஸ்டரோ உங்களோட பேசும்போது மொபைல் ஃபோனை ஆன்சர் பண்ணுவீங்களா? உள்ளே எடுத்துகிட்டு போக விட மாட்டான். முதலாவது உள்ளே போக முடியாது, அது வரவே முடியாது. ஏன்? அங்கே போயிட்டு அந்த இதெல்லாம் வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. ஆஃப்டர் ஆல் ஒரு பிரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட்டுக்கு முன்னால் போகும்போது நீங்கள் மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணும்போது, ஐயோ நான் ராஜாவையும் கர்த்தாவையும் குறித்து நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். இது சும்மா பகட்டு வார்த்தை இல்லை. அவர் ராஜா தானே, கர்த்தா தானே. அவர்கிட்ட போய் நம்ம ரெவலேஷன் கேட்க போகும்போது இந்த இதெல்லாம் இருக்கலாமா? கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டு போங்களேன். ஒரு 2 மணி நேரம் நீங்கள் மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணுறதுனால உலகம் நின்றுமா? நீங்கள் என்ன பிரைம் மினிஸ்டரா? நீங்கள் என்ன பிரசிடெண்ட்டா? கலெக்டரா? ஒன்றும் நிற்காது. நீ அது உலகம் சுற்றிக்கிட்டே இருக்கும், பேசாமல் ஒன்றும் நிற்காது. ஏன் அப்படி பயப்படுறீங்க? ஆஃப் பண்ணுங்க. நான் பிரசங்க ஆயத்தத்தின் போது ரொம்ப சீரியஸாக பைபிள் படிக்கும்போது நான் அதை என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்னுடைய செல்ஃபோனை சைலண்ட் மோடில் போட்டு நேராக வைக்க மாட்டேன். ஏன்னா நேராக வச்சா அது ஃப்ளாஷ் லைட் வரும், அப்படி திருப்பி போட்டுருவேன். கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படின்ட்டு. ஏன்னா என்னுடைய தேவனோடு நான் பேசுகிற நேரம். ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார், நீ ஜெபம் பண்ணும்போது அறை வீட்டுக்குள் போய், அறை வீட்டுக்குள்ளே போனால் போதாதா, கதவையும் பூட்டி. இன்னைக்கு ஆண்டவர் இருந்தால் என்ன சொல்லுவார்னா, நீ ஜெபம் பண்ணும் பொழுது அறை வீட்டுக்கு போய் ஸ்மார்ட் ஃபோனை ஆஃப் பண்ணு சொல்லியிருப்பாரா இல்லையா? கண்டிப்பாக சொல்லியிருப்பார். அன்னைக்கு ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, அதனால் அவர் கதவுன்னு சொன்னார். இன்னைக்கு நமக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. அதான் தட்ஸ் த ட்ரூத். நான் சொல்லுவது ஒருவேளை உங்களுக்கு விளையாட்டாக தெரியலாம், ஆனால் நான் சொல்லுவது என்ன என்பதை தங்களுடைய ஆவிக்குள் உணர்ந்து கொள்ள முடிகிறவர்களுக்கு இங்குதானே நம்முடைய பிழை இருந்திருக்கிறது, இங்குதானே நம்முடைய கவன குறைவும் கவன சிதறலும் இருந்திருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இதை முயற்சித்து பாருங்கள். நான் இன்று உங்களுக்கு கொடுக்கிற இந்த ஆலோசனைகளை முயற்சித்து பாருங்கள். உங்களுடைய பிரசங்க ஊழியத்திலே ஒரு மறுமலர்ச்சியையும் ஒரு சீர்திருத்தத்தையும் நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் பிரசங்கிக்கும் போது நினைவிற்கொள்ள வேண்டியது, தேவனால் மட்டுமே உங்கள் தகுதி. நீங்கள் பிரசங்கிக்க வேண்டியது தேவ வார்த்தை. நீங்கள் அறிவிக்க வேண்டியது தேவ ஞானம். 4வது, நீங்கள் ஈடுபட்டிருப்பது ஒரு போராட்டம். You are engaged in a warfare, போராட்டம். அதைத்தான் 14ஆம் வசனத்திலே அப்போஸ்தலன் மிகவும் அழகாக விளக்குகிறார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் வெற்றி. இதிலே நீங்கள் 16ஆம் வசனத்தை பார்த்தீர்களானால் 2 வார்த்தைகள் மேலளவில் வாசிக்கும் பொழுது நமக்கு புரியாதவை. ஒன்று மரண வாசனை, அடுத்தது ஜீவ வாசனை. அது என்ன மரண வாசனை, அது என்ன ஜீவ வாசனை? இது யுத்தத்திற்கு சென்று வெற்றி பவனியாக தளபதி தன்னுடைய படை வீரர்களை தன்னுடைய சொந்த ஊருக்கு அழைத்து வந்து பொதுமக்கள் முன்பாக வீறு நடை போடுகிற காட்சி. தளபதி முன்னால் செல்கிறார். அவருக்கு முன்னால் எப்படி இந்த சாம்பிராணி புகையை தூவார்களோ அந்த விதமாக வாசனை பொருட்களை கிராமமெங்கும் அந்த ஊரெங்கும் பரப்புகிற ஒரு சிலர் முன்னாலே அந்த திரவியக்காரர்கள் முன்னால் செல்கிறார்கள். அடுத்து தளபதி வருகிறான். அதற்கு பிறகு யுத்தத்தில் வெற்றி பெற்ற வீரர்கள் வருகிறார்கள். அதற்கு பின்னால் தோல்வியடைந்த வீரர்கள் பின்னால் கரங்களை கட்டிக்கொண்டு அல்லது கட்டப்பட்டு கொண்டு அவர்கள் பின்னால் வருகிறார். இந்த வெற்றி பவனியில் இந்த வாசனை முன்னால் போகிறது அல்லவா, அது இந்த முன்னால் செல்கிற வீரர்களுக்கு அது ஜீவ வாசனை.
பின்னால் தோல்வியடைந்த வீரர்களுக்கு அது மரண வாசனை. ஏனென்றால் அவர்கள் மரண தண்டனை அனுபவிக்க புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அந்த படம். திஸ் இஸ் த பிக்சர். அவர்களுக்கு அது மரண வாசனை, எங்களுக்கோ அது ஜீவ வாசனை. ஒரே நற்கந்தம், இருவருக்கும் இருவிதமாக அது அனுபவிக்கப்படுகிறது. பிரசங்கமே ஒரு போராட்டம் தான் பிரியமானவர்களே. ஒரு நாள் நான் ஒரு வீட்டிலே தங்கி இருந்து காலையிலே ஒரு செய்தி கொடுப்பதற்காக புறப்படும் பொழுது அவர்கள் வீட்டிலே உள்ள அவர்களுடைய மூத்த மகன் என்னுடைய ஷர்ட்டை அயன் பண்ணி கொடுத்தான். நான் அந்த ஷர்ட்டை வாங்கின உடனே வழக்கம் போல விதமாக மடித்தேன். மடித்த உடனே அந்த வீட்டில் உள்ள அந்த சௌரனிடத்தில் கேட்கிறார், என்ன பிரதர் சண்டை போட போகிறீங்களா, என் கையை எப்படி மடிக்கிறீங்க அப்படின்னா. உடனே கண்டிப்பாக சண்டை தான் போட போகிறேன். முழு கையோடு நீங்கள் என்னை அநேக பிரசங்கம் பண்ணுவதை பார்த்துருக்க மாட்டீர்கள். இது என்னுடைய ட்ரேட்மார்க்கு. மடிச்சுட்டு தான் போவேன். சண்டை போடுறதுக்காக அப்படி இல்லை, பட் அவர் சொன்னதுலேருந்து அது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்படி வரைஞ்சி கட்டிக்கிட்டு தான் போகணும். போராட்டம் தான். என்ன போராட்டம்? பிசாசின் பிடியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். மக்களை அவர்களுடைய சங்கிலியில் இருந்தும் சங்கடங்களில் இருந்தும் அவர்களை விடுவிப்பதற்காக. லேசா பிசாசு தன்னுடைய கைதிகளை விட்டு விடுவானா? விடமாட்டான். அவன் மக்களுடைய மனதை, அவன் யாரு? சாதாரண ஆளா? இப்பிரபஞ்சத்தின் இந்த உலகத்தின் அதிபதியானவன் என்று இயேசு சொன்னார். பவுல் ஒருபடி முன்னால் போய் அவன் இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன், God of this world. Never underestimate the devil. பிசாசை ஒருபோதும் குறைவாக மதிப்பிட்டு விடக்கூடாது. காலமாக தன்னுடைய அடிமைத்தனத்திற்குள்ளும் பிடிப்புக்குள்ளும் சங்கிலிக்குள்ளும் அவன் கட்டி வைத்திருக்கிற மக்களை அவ்வளவு இலகுவாக அவன் வெளியே விட மாட்டான். ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தை போய் பிரசங்கிக்கும் பொழுது இயேசு சொன்னது போல, சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை பிசாசின் பிடியிலிருந்து உங்களை பிடுங்கி எடுத்து அந்தகார ராஜ்யத்திலிருந்து உங்களை ஒளியின் ராஜ்யத்திற்குள்ளே தம்முடைய பிரியமானவருக்குள் நீங்கள் ஐக்கியப்படும்படி உங்களை கொண்டு வரும், பிடுங்கி எடுத்து கொண்டு வரும். அதற்கு தேவன் பயன்படுத்துவது ஒரு பிரசங்கம் என்றால் அது போராட்டம் இல்லாமல் வேறு என்ன? அது போராட்டம் தான். இட் இஸ் a warfare. 1 கொரிந்தியர் 16:9 பவுல் ஒரு அழகான சாட்சியை சொல்லுகிறார். அது நம்மை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை. இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது என்று நிறுத்தாமல் அரைப்புள்ளி போட்டு விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். திறந்த கதவு பெரிய கதவு, விரோதம் செய்கிறவர்கள் அநேகர். ரெண்டும் எப்படி பாருங்க. திறந்த கதவு பெரிய கதவு, அனுகூலமான கதவு, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறது. இது ரெண்டும் சேர்ந்தா போகும், எப்பொழுதும் சேர்ந்தே போகும். நான் என் சபையை கட்டுவேன், பாதாளம் அதை தட்ட நினைக்கும், தட்ட முடியாது. பாதாளம் ஆலய கட்டிடங்களை தட்டி தகர்க்கும், ஆனால் பாதாளம் திருச்சபையை தட்டி தகர்க்க முடியாது. ஹல்லேலூயா. Satanic forces can destroy church buildings, they cannot destroy the church. எனவே தான் நம்ம தொடர்ந்து ஒழிஞ்சிடும். பில்டிங்கை உடைச்சிட்டு போவாங்க. திருச்சபை நான் கட்டுகிறேன், அதை யாரும் தட்ட முடியாது. நான் சந்தோஷமா இருக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்கும் பொழுது. அந்த நிச்சயம் அல்லவா நாம் தொடர்ந்து தேவ சமூகத்தில் நிற்கிறோம்.
2 தீமோத்தேயு 4 அத்தியாயம் 17 வசனத்திலே ஏற்கனவே வாசித்த ஒரு பகுதி, காலையிலே வாசித்தேன். இங்கே பவுல் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கள். 4:17 2 தீமோத்தேயு, கர்த்தர் எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறவினத்தார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். எதிலிருந்து காக்கப்பட்டேன்? சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். பிரசங்க பீடத்தில் நிற்கும் பொழுது இந்த 2 பக்கமும் சிங்கங்கள் நிற்குதுப்பா. சிங்கம் நம்மளை அப்படியே விழுங்குறதுக்கு நிற்குது. ஆனால் என்ன அழகா சொல்றாரு, கர்த்தரோ எனக்கு துணை நின்று என்னுடைய பிரசங்கத்தை உறுதிப்படுத்தினார். I like that statement. The Lord stood by me and confirmed my preaching. இதெல்லாம் நான் ஜெபத்துக்கு பிரசங்கத்துக்கு வருமானால நான் உரிமை பாராட்டி கொண்டு வருகிற வாசகங்கள். சிங்கம் இருக்கு, எப்படி ஒழுகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த வாய்க்கு ஆண்டவர் என்னை தப்புவித்து என்னுடைய பிரசங்கத்தை உறுதிப்படுத்தினார். எப்படி உறுதிப்படுத்தினார் தெரியுமா? கர்த்தர் எனக்கு பக்கத்தில் நின்று. இந்த உணர்வோடு பிரசங்கியுங்கள் பிரியமானவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே. சரியான பிரசங்கம் எப்பொழுதும் சத்துருவுக்கு கோபமூட்டும். சரியான பிரசங்கம் எப்பொழுதும் சத்துருவுக்கு கோபமூட்டும். ஏனென்றால் திருவசனத்தின் மூலமாக சத்தியம் விளக்கப்படும் பொழுது அவனுடைய பொய்களெல்லாம் அம்பலமாகும். அவனது கட்டிலிருந்து அவனுடைய சிறை கைதிகள் கட்டவிழ்க்கப்படுவார்கள். ஒரு பிரசங்கம் செய்வது கட்டவிழ்ப்பு, கண் திறப்பு. எனவேதான் இயேசு சொன்னார், கர்த்தருடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார், குருடருக்கு பார்வையையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலை. திருவசனத்தை குறித்து திருவசனத்திலேயே சில விளக்கப்படங்கள் உண்டு. அது ஒரு சம்மட்டி. எதற்காக? பாறைகளை தகர்த்தெறிவதற்காக. அது ஒரு பட்டயம். எதற்காக? தேவையற்ற காரியங்களை அறுத்தெறிவதற்காக. அது ஒரு நெருப்பு. எதற்காக? களிம்பை எல்லாம் ஊர்க்கி அகற்றுவதற்காக. It is a hammer to break. It is a sword to sever. It is fire to burn the trash. எனவேதான் ஆன்மீக போராட்டத்தின் 6 ஆயுதங்களை குறித்து எபேசியர் 6 அத்தியாயத்திலே பவுல் அப்போஸ்தலன் வரிசைப்படுத்திய பின்பு அடுத்து உடனே சொல்கிறார், எனக்காக நான் தைரியமாய் பேச வேண்டிய பிரகாரமாய் பேசத்தக்கதாக எனக்கு வாக்கு அருளும்படி எனக்காக வேண்டிக் கொள்கிறேன். என்னெல்லாமோ சொல்றாரு. மேல போராட்டம், அங்க போராட்டம், அந்த சக்தி, இந்த சக்தி, பட்டயத்தை எடுத்துக்கங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, எல்லாம் ஃபுல்லா ஆர்மரை பேசிட்டு கடைசியில் பாயிண்ட்டுக்கு வர்றாரு. நான் பிரசவம் பண்ணும்போது கொஞ்சம் தைரியமாக பிரசவம் பண்ணுறதுக்கு எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ முக்கியம் பார்த்துட்டீங்களா? அது ஒரு போராட்டம். எப்பவுமே வசனத்தை அந்த கான்டெக்ஸ்டில் நம்ம படிக்கணும். அது அவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்ததால் தான் அந்த போராட்டத்தோடு தான் நான் பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்கிறது. பல சமயங்களிலே நான் நடுங்கி விடுகிறேன். எனக்கு தைரியம் வேணும். பவுலுக்கு தைரியத்துக்கு மக்கள் ஜெபம் பண்ணணுமா? பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? அவ்வளோ கஷ்டம். பிரசங்க ஊழியம் அவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம். கர்த்தர் நம் கையிலே ஒரு பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பட்டயத்தை குறித்து என்ன சொல்லப்பட வேண்டும் தெரியுமா? கிதியோனின் பட்டயம் கர்த்தரின் பட்டயம் என்று சொல்லப்படும். எனவேதான் பவுல் அடிக்கடி தன்னுடைய நிருபத்திலே குறிப்பிட்டிருக்கிறார், என் சுவிசேஷம் என்று சொல்லுவார். மை காஸ்பல். அங்கே அவன் கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம் என்கிறான். இங்கே பவுல் சொல்லுகிறார், என் சுவிசேஷத்தின்படியே தேவன் உலகத்தை நியாயம் தீர்ப்பார். என் சுவிசேஷம். He personalized the gospel unto himself. சுவிசேஷத்தை அவ்வளவாய் தனக்குள் அவர் உள்வாங்கிக் கொண்டார். உள்வாங்கிக் கொண்டு என் சுவிசேஷம் என்று சொல்லுகிறார்.
கிறிஸ்துவின் சுவிசேஷம் என்று சொல்லலாம், தேவனுடைய நித்திய சுவிசேஷம் என்று சொல்லலாம். அதெல்லாம் நல்ல வார்த்தைகள். ஒருவன் எவ்வளவா அந்த செய்தியோடு தன்னை ஒன்றித்துக் கொண்டா என் சுவிசேஷம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பான். மை காஸ்பல். ஆம், பிரசங்க பீடத்தில் நாம் ஈடுபட்டு இருப்பது ஒரு போராட்டம். ஐந்தாவதாக, பிரசங்க பீடத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் கவலைகளை மேற்கொள்ள வேண்டும். கவலைகளை மேற்கொள்ள வேண்டும். You are to overcome worries and weaknesses. 13ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், என்னுடைய ஆவியில் அமைதல் இல்லாதிருந்தது. 7ஆம் அத்தியாயம் 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், என்னுடைய உடலில் இளைப்பாறுதல் இல்லை. எப்பக்கத்திலும் உபத்திரவம், புறம்பே போராட்டங்கள், உள்ளே பயங்கள். பவுலா இது சொல்லுவது? வெளியே போராட்டங்கள் புரிகிறது, உள்ளே பயங்கள். ரெண்டு சொல்றாரு, என்னுடைய ஆவியில் அமைதல் இல்லை, உடல்லையும் நிறைய போராட்டங்கள், பலவீனம். அப்படி இருந்தாலும் நாங்கள் தைரியம் கொள்கிறோம் என்று சொல்லுகிறார். ஒரு சாட்சியை உங்கள் முன்னால் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய முதல் வெளிப்பிரசங்கத்தை ஒரு பெரிய CSI ஆலயத்தில் 1963ஆம் ஆண்டு மே மாதம் நான் நிகழ்த்தினேன். அப்பொழுது எனக்கு வயது 16. எப்படியோ அந்த திருச்சபை போதகர் அவ்வளவு பெரிய திருச்சபை ஆலயத்தின் ஞாயிறு ஆராதனையை நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கள் என் கையிலே கொடுத்தார். அன்று முதல் இன்று வரை நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒன்று சொல்லட்டுமா? ஒவ்வொரு பிரசங்கத்திற்கு வருவதற்கு முன்பதாகவும் எனது வயிறு புரட்டும். சாதாரண நாட்களிலே நாளுக்கு ஒரு முறை மலஜலம் கழிக்கும் நான். பிரசங்கத்திற்கு வருகிற நாட்களிலே 2-3 நாட்கள் நான் மலம் கழிக்க வேண்டியது இருக்கும். யோசித்து பார்த்தேன். தூக்க காலத்தில் எப்படி இருந்தால் பரவாயில்லை, பரீட்சைக்கு போகும் முன்னால் மாணவருக்கு வயிறு கலக்குவது சகஜம் தானே, அப்படி நான் நினைத்து கொண்டு இருந்தேன். இன்னும் வயிறு கலக்குதே. என் ஒய்ஃபுக்கு தெரியும், பிரசவம் பண்ண போகிறாங்க, 2-3 நேரம் போகிறாங்க டாய்லெட்டில். 1983ஆம் ஆண்டு ஆம்ஸ்டர்டாம், ஹாலந்து நாட்டில் உள்ள ஆம்ஸ்டர்டாம் நகரிலே நடந்த அனைத்துலக சுவிசேஷ ஊழியர் மாநாட்டிலே 5000 பேர் நடுவிலே நானும், இவாஞ்சலிஸ்ட் ஜீவானந்தம், டாக்டர் சாம் கமலேசன், இன்னும் இது போன்ற பாஸ்கரதாஸ், பாஸ்டர் பாஸ்கரதாஸ், இப்படி அநேக சாது செல்லப்பா, பிரகாஷ் ஜெசுடியான், இப்படி நாங்கள் அதிலே கலந்து கொண்டோம். எத்தனையோ காரியங்கள் அந்த 10 நாட்களிலே அங்கு பேசப்பட்டதை நான் மறந்து விட்டேன். ஆனால் ஒன்றை நான் மறக்கவில்லை. என்ன தெரியுமா? கேள்வி நேரம் என்று ஒன்று வைத்தார்கள். பிலிகிராமிடம் நேரடியாக from the floor questions were thrown to him. அதிலே ஒரு கேள்வி, நீங்கள் அமெரிக்கன், நன்றாக பேசுகிறீர்கள், அமெரிக்கனா இல்லாவிட்டால் உங்களுக்கு இந்த சிலாக்கியம் கிடைத்திருக்குமோ எங்களுக்கு தெரியாது, ஆனால் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற அனுபவத்திலே நீங்கள் வெளுத்து கிடத்துகிறீர்கள் என்று சொல்லி ஒருவர் ஆங்கிலத்திலே கேள்வி கேட்டார். அவர் ஒரு ஆப்பிரிக்கன். அப்போ பிலிகிரஹாம் எல்லா தாழ்மையோடும் ஒரு பதில் கொடுத்தார். அதை நினைக்கும் பொழுதே என்னுடைய இருதயம் எனக்குள்ளே குமுறுகிறது. என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் அப்படி நினைக்காதிருங்கள். ஒவ்வொரு முறை பிரசங்க பீடத்திற்கு வரும் பொழுதும் என்னுடைய உள்ளங்கை வேர்க்கிறது என்று சொல்லி அவர் தன்னுடைய கையை காட்டினார். ஒவ்வொரு முறை கையை காட்டினார். ஒவ்வொரு முறை பிரசங்கிக்க வரும் பொழுதும் உலகத்திலே நம்பர் 1 பிரீச்சர் இவாஞ்சலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய அந்த தேவ மனிதன் தன்னுடைய கரத்தை காட்டி, எப்பொழுதெல்லாம் பிரசங்கிக்க வருகிறனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு நடுக்கம் உண்டாகும், ஒரு பதட்டம் உண்டாகும்.
என்னுடைய கை வேர்க்கும் என்று காட்டினார். பிரியமானவர்களே, இதுதான் பிரசங்க ஊழியம். இது வெறுமனே விரிவுரையாற்றுவதோ உரையாற்றுவதோ சொற்பொழிவாற்றுவதோ அல்ல. தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய பிரதிநிதிகளாக மக்களுக்கு முன்னால் அறிவிக்கும் பொழுது இப்பேற்பட்ட பவுலே சொன்னார், உள்ளே பயங்களும் வெளியே போராட்டங்களும் இருந்தன. எப்பொழுதெல்லாம் முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு, ஊழிய நிகழ்ச்சிக்கு நான் ஆயத்தப்பட்டேனோ கடந்த ஆண்டுகளிலெல்லாம் என்னுடைய சரீரத்தில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய மகளுக்கு அல்லது ஏதோ ஒரு வகையிலே சொல்லொன்னா துயரத்திலே நான் ஆழ்ந்து விடுவேன். சித்தேரி மலையிலே அந்த நாட்களிலே இருந்த 20-25 மிஷனரிகளுக்கு பயிற்சி கொடுக்கும்படி நான் புறப்பட்டு செல்லும் பொழுது என்னுடைய தாயார் கேன்சர் புற்றுநோயினால் கஷ்டப்பட்டு சிஎம்சியிலே அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள், அவதிப்பட்டு கொண்டிருந்தார். 5 நாள் ஊழியம். அப்போ எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, எஸ்ஐகே பிரான்சிஸ் கூட இருந்தான் எங்கள் அம்மாட்ட. அப்போ தம்பி, எல்லா நேரம் போகலாம், நான் சாக போகிறேன்னு, இப்பவும் இவன் சித்தேரி மலைக்கு போகிறானே அப்படின்னு. அதை எஸ்ஐகே என்கிட்ட சொன்ன உடனே நான் எங்கள் அம்மாவுடைய மரண அறிவிப்பு எப்படி அச்சடிக்க வேண்டும் என்று எழுதி எஸ்ஐகே கையில் கொடுத்துட்டு தான் நான் போனேன். ஏன்னா அங்கேருந்து சித்தேரியில் எனக்கு அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாது. அங்கே நியூஸ் கிடச்சி பிறகு மரண அறிவிப்பெல்லாம் அடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி எஸ்ஐகே நான் கொடுத்த அந்த மரண அறிவிப்பு டிராஃப்டை என்னென்ன இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா அம்மா இப்போ நான் இல்லை, செத்துட்டாங்க, அப்போ மரண அறிவிப்பு நீ உடனே ப்ரெஸ்ஸில் கொடுத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக சொன்னேன். வெளியே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. 1986ஆம் ஆண்டு ஆசீர்வாத முகாமுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த வேளையிலே அந்த முகாமிலே கொடுக்க வேண்டியதிருந்த கருப்பொருள் சேனைகளின் கர்த்தர், லார்ட் ஆஃப் ஹோஸ், இங்கே உட்கார்ந்திருக்கிற என்னுடைய ஒரே பேரான குமாரத்தி மூளைக்கட்டியால், பிரெயின் டியூமரால் கஷ்டப்பட்டு இன்றோ நாளையோ என்று ஊசலாடி கொண்டிருந்தாள். அவளை ஓரிரு மிஷனரிகள் வசம் ஒப்படைத்து விட்டு சேனைகளின் கர்த்தர் என்கிற 3 நாள் செய்தியை கொடுப்பதற்காக தஞ்சை புறப்பட்டேன். ஒவ்வொரு கூட்டம் முடிந்தவுடன் என்னுடைய சகோதரர்களுடைய முகங்களை பார்ப்பேன். லயனல் இங்கே உட்கார்ந்திருப்பார், மைக்கேல் ஆச்சாரி அங்கே உட்கார்ந்திருப்பார், கிங்ஸ்லி அண்ணன் ஒரு பக்கம் உட்கார்ந்திருப்பார். அவர் முகங்களை பார்த்து என்னுடைய மகள் எப்படி இருக்கிறாள் என்று நான் புரிந்து கொள்ளுவேன். ஆனால் கேட்க மாட்டேன். என கேட்டால் அடுத்த செய்திக்கு எனக்கு உற்சாகம் இருக்காது. அப்படித்தான் ஊழியம் செய்தோம். மத்திய பிரதேசத்தில் ஒரு மிஷனரி கூட்டம் நடத்துவதற்காக ஜபல்பூரில் ஒரு பெரிய மிஷனரி சவால் கூட்டம், ஏறக்குறைய 800-900 பேர் கூடியிருந்தார்கள். புறப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த சமயத்தில் எனக்கு சிறுநீரக கல்லினாலே தாங்க முடியாத பிரசவ வேதனை வந்தது. ஆண்களுக்கு பிரசவ வேதனை என்றால் ரீனல் காலிக் தான். அந்த சிறுநீரக கல்லினால் வருகிற வலி எப்படி என்று அது வந்தவர்களுக்கு தான் தெரியும். தலையை முட்டி கொள்ளலாமா பிச்சு கொள்ளலாமா என்று வரும். அதை இட் இஸ் அ பர்த் பெயின் ஃபார் ஜென்ஸ் என்று சொல்வார். அப்போ என்னுடைய டாக்டர்கிட்ட கேட்டேன், சிஎம்சியில் 2 நாளில் நான் போயிடலாமான்னு சொல்லி, 2 நாளில் குறைஞ்சிரும் போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆஸ்பத்திரியில் அந்த வீட்டுக்கு மடமடான பொருட்களை எடுத்துக்கொண்டு, அப்போல்லாம் நாங்கள் ஃப்ளைட்டில் போகிற அளவுக்கு இயக்கத்தில் வசதி இல்லை, ட்ரெயினில் நான் போனேன். வழியில் எங்கேயாவது மறுபடி இன்னொரு கால் பாஸ் பண்ண இருந்தால் நான் துடிப்பேனே ஆண்டவரே, ஆனாலும் பார்த்துக்குங்க ஆண்டவரே, அது ஒரு மிஷனரி கன்வென்ஷன் நார்த் இந்தியா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி போனேன். இப்படி நான் அடுக்கிக்கொண்டே போகலாம். பெருமைக்காக என்னை நான் உயர்த்தி கொள்வதற்காக நான் அவர்களை சொல்லாமல், திருவசனத்தை உண்மையும் உத்தமமாய் பிரசங்கிக்க வேண்டும் என்று நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் இதற்கு நீங்கள் தப்ப முடியாது. உள்ளே பயங்களும் வெளியே போராட்டங்களும் இருக்கத்தான் செய்யும். இவையெல்லாம் ஏன்? 1,
மிகுதியான வெளிப்பாடுகளால் நமக்கு பெருமை வர வாய்ப்புண்டு. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், எனக்கு அருளப்பட்ட அபரிதமான வெளிப்பாடுகளினால் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு உடலிலே எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த முள் தேவதூதன் அல்ல, அந்த முள் சாத்தானின் தூதன். சாத்தானின் தூதனை தேவன் எனக்கு அனுப்பி நான் என்னை உயர்த்தாதபடி என்னை குட்டுகிறார். அது என்னை விட்டு போகும்படி ஒரு தடவையா 2 தடவையா 3 தடவை விடாமல் ஜெபித்தேன். நான் விரும்பியபடி பதில் தராமல், பவுலே, முள்ளில்லாமல் இருப்பதை விட முள்ளோடு இருப்பதுதான் உனக்கு நலம் என்று அவர் சொல்லிவிட்டார். நான் அதை ஏற்றுக்கொண்டேன். இவ்விதமான பிரச்சனைகளின் வழியாக நாம் போகாவிட்டால் மக்களுடைய நடைமுறை பிரச்சனைகளுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. You will not know the ground realities of the problems and the struggles and the sufferings of people to whom you address God's word. நம்மை போல அவர் பாடுபட்டால் தான் பாடுபடுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய முடியும். This is what we call incarnational identification. நம்மை போல பாடுபட்டால் தானே நம்முடைய பாடுகள் அவருக்கு புரியும். பயப்படாதே என்று வானத்திலிருந்து இலகுவாக சொல்லிவிடலாம். இங்கே வந்து பயப்படாதே என்று இந்த பாடுகளை அனுபவித்து சொல்ல வேண்டும். மட்டுமல்ல, பழம் வேண்டுமானால் மரத்தில் இருந்தோ கொடியில் இருந்தோ பறிக்கலாம். பழச்சாறு வேண்டுமானால் அதை பிழிய வேண்டும். சில சமயங்களிலே தேவன் நம் மூலமாக மக்களுக்கு பழம் கொடுக்க விரும்புகிறார். மற்ற சமயங்களிலே நம் மூலமாக மக்களுக்கு பழச்சாறு கொடுக்க விரும்புகிறார். பிழியாமல் சாறு வராது. உங்கள் பலருடைய கேள்விகளுக்கு இன்று காலையிலும் இன்று மதிய வேளையிலும் ஏதோ ஒரு விதத்தில் நேரடியான பதில் இல்லாவிட்டால் உங்கள் ஆவிக்குள் தேவன் ஒரு உற்சாக உணர்வை கட்டளையிடுகிறார் என்று நான் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். ஜான் வெஸ்லி, மெதடிஸ்ட் திருச்சபையினுடைய ஸ்தாபகர், the father of modern Methodism. எத்தனை புத்தகங்கள், எத்தனை திருச்சபைகள், எத்தனை பிரசங்கங்கள். அவர் பிரசங்கம் பண்ணி விட்டு தன்னுடைய சகாக்களோடு வீட்டிற்கு வரும் பொழுது அவரை கேலி செய்யும் எண்ணத்தோடு ஜான் வெஸ்லியினுடைய மனைவி டாய்லெட்டில் கழுவின தண்ணியை ஒரு பேசன்ல எடுத்து அங்கி போட்டு கொண்டு வருகிற ஜான் வெஸ்லியின் மீது பால்கனியில் இருந்து ஊற்றுவார்களாம். அவர் அதை எப்படி போய் மறுபடியும் துவச்சி போட்டுட்டு அடுத்த நாள் பிரசங்கத்துக்கு போவார். வில்லியம் கேரி இந்திய மொழிகளிலே 40 மொழிகளிலே நேரடியாக அல்லது மறைமுகமாக ஏதோ ஒரு விதத்தில் வேதாகமத்தை மொழியாக்கம் செய்ய உதவி செய்தவர். அவருடைய மனைவி ஏதோ ஒரு காரணத்தினால் அதற்குள்ளே நாம் நுழைய வேண்டிய அவசியமில்லை, மனநிலை பாதிக்கப்பட்டு அவருக்கு கொடுத்த தொந்தரவும் இம்சையும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஜான் ஹாகாய், நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஹாகாய் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லி அமெரிக்காவுக்கும் சிங்கப்பூருக்கும் பயிற்சிக்கு போய் வருவார்கள். தேவனுடைய மனிதன் முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு வரும் பொழுது ஒரு தள்ளு வண்டியிலே தன்னுடைய மகனை வைத்து கொண்டு வருவார். ஏனென்றால் அவனுக்கு இடுப்புக்கு கீழே எவ்விதமான உணர்வும் கிடையாது. அந்த மகனை கூட்டி கொண்டுதான் அவர் வருவார். உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கு பயிற்சி கொடுக்கிற அந்த தேவ மனிதன் தன்னுடைய தள்ளுவண்டியை கொண்டுதான் அங்கே வருவார். அகஸ்டின் ஆசிரியர் என்கிற தேவ மனிதன், வேர்ட் ஃபார் த வேர்ல்ட் என்கிற ஒரு இயக்கத்தினுடைய தலைவர். பில்லி கிரஹாம் இந்தியாவுக்கு வந்த பொழுது சென்னையிலே அவருக்கு மொழியாக்கம் செய்தவர். மதர் தெரேசா சென்னைக்கு வந்த பொழுது அவருக்கு மொழியாக்கம் செய்தவர். அவருக்கு 30 வயது நிரம்பிய ஒரு மகன் உண்டு. எங்கே போனாலும் கூட்டங்களுக்கு போகும் பொழுது
அவனை தள்ளுவண்டியிலே வைத்து தள்ளி கொண்டு போவார். 250 மிஷினரிகள் அவருடைய இயக்கத்திலே உண்டு. நான் பாளையங்கோட்டை புனித யோவான் கல்லூரியிலே புகும வகுப்பு சேர்ந்த பொழுது அவர் 3-4 வயது எனக்கு மூத்தவராக அவர் ஒரு உபாத்தியாராக இருந்தார். 2 நாட்களுக்கு முன்பதாக நான் அவரோடு பேசினேன். 2 நாட்கள் அல்ல, ஒரு 4 நாட்களுக்கு முன்பதாக அவரோடு பேசினேன். என்ன சொன்னேன்னு தெரியுமா? அண்ணே, உங்களுக்கு தான் கிரேஸ்ங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் தெரியும்னே அப்படின்னு சொன்னேன். கிருபை என்கிற வார்த்தையை சரியானபடி உச்சரிக்கக்கூடியது நீங்கள் தானே. இருக்கட்டும் தம்பி அப்படின்னா, இருக்கட்டும் தம்பி, தர்றாருல தம்பி, கிருபை தர்றாருல, மற்றவங்களுக்கு இது கிடைச்சிருந்தா அவங்களால தாங்க முடியாதுல்ல, நமக்கு தாங்க முடியும்ல, அதனால நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி அவர் என்னை உற்சாகப்படுத்தினார். நான் பரிதாபம் பேசுகிறேன், அவர் என்னை உற்சாகப்படுத்தினார். இப்படி திருச்சபை சரித்திரத்தில் அடிக்கொண்டே போகலாம். பிரியமானவர்களே, இதனால் தான் சாராள் நவரோஜி அக்கா அருமையான ஒரு பாடல் பாடினார்கள். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. ஆறாவதாக, பிரசங்க பீடத்திலே நிற்கும் பொழுது நாம் நினைவிற்கொள்ள வேண்டியது, நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். யூ மஸ்ட் ஸ்டே வாட்ச்ஃபுல். நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். யூ மஸ்ட் ஸ்டே வாட்ச்ஃபுல். அதைத்தான் 17ஆம் வசனத்திலே அப்போஸ்தலன் அழகாக வர்ணிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். ஒன்று சொல்லட்டுமா? நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன் என்ற எண்ணம் நினைவை விட நான் தேவ சந்நிதியில் நிற்கிறேன் என்கிற எண்ணமே மேலோங்கி நிற்க வேண்டும். More than the thought that I am standing before this congregation, I must have the conviction that I am standing in the presence of God. இதைத்தான் தீர்க்கன் எலியா சொன்னார். நான் நிற்கிற தேவனுக்கு முன்பாக என் ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன். அதைத்தான் தீர்க்கன் எலிசா சொன்னார். நான் நிற்கிற தேவனுக்கு முன்பாக நான் என் ஜீவனை கொண்டு இதை சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, பிரசங்கித்தல் என்பது பூவுலகில் செய்யப்படும் விண்ணுலக பணி. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, ஆனாலும் நான் இவ்வளவு பெரிய தேவனாயிருந்தாலும் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். ஒரு பரிசுத்த நடுக்கம் தேவ சந்நிதியில் நிற்கும் பொழுது நமக்கு இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நடுக்கத்துடனே களிகூருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். இன்றைய உபதேசத்தின்படி அதில் எதிர்மறையான கூற்று என்று சொல்லி தள்ளிவிடுவார். இது நெகட்டிவ் கான்செப்ட் என்று சொல்லுவார். இல்லை, அதுதான் பாசிட்டிவ். நடுக்கத்தோடு களிகூருங்கள்,
பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள். என் வசனத்துக்கு நடங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். தேவ சமூகத்தில் தான் ஆயத்தமடைந்த செய்திக்கு நடுங்காத ஒரு தேவ ஊழியக்காரன் மக்கள் முன்னால் வந்து நிற்பது தனது நேரத்தையும் வீணடிப்பான், மக்களுடைய நேரத்தையும் அவன் வீணடிப்பான். பிரசங்கிமாராகிய நாம், வேத போதகராகிய நாம் மிகவும் கவனமாயிருக்க வேண்டும். ஏனென்றால் சாதா விசுவாசிகளை விட நமக்கு நியாய தீர்ப்பு அதிகமாயிருக்கும். சாதா விசுவாசி ஒரு தவறு செய்தால் அது ஒரு தவறு. ஆனால் பிரசங்க பீடத்தில் சகோதரன் ஸ்டான்லி ஒரு தவறு செய்தால் அது 1 multiplied by 700, 700. எனவேதான் யாக்கோபு அப்போஸ்தலன் சொன்னார், நாம் அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர் ஆமாமல் இருப்பீர்களாக. அது ஊழியத்திற்கு வருகிறவர்களை தைரியம் இழக்க செய்வதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. ஊழியம் என்றால் அது எவ்வளவு கண்ணியமாய் செய்யப்பட வேண்டியது என்கிற சத்தியத்தை வலியுறுத்துவதற்காக அவ்விதமான ஒரு கூற்றை அப்போஸ்தலன் அன்று சொன்னார். பிரியமானவர்களே, நீங்கள் பிரசங்க பீடத்தில் இருக்கும் பொழுது விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறது எதற்காக தெரியுமா? நீங்கள் பிரசங்கிக்கும் பொழுதே உங்களுக்கு சில வெளிப்பாடுகள் வரும். எனக்கு நிறைய வரும். பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நான் நோட்ஸ்ல எழுதாத நிறைய வெளிப்பாடுகள் எனக்கு வரும். ஏன் தெரியுமா? உள்ளவர் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். யார் உள்ளவன்? 5 தாலந்தை வச்சு இன்னொரு 5 தாலந்து சம்பாதிச்சவன், 2 தாலந்தை வச்சு இன்னொரு 2 தாலந்து சம்பாதிச்சவன், நல்லா கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு பிரசங்கம் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு வருகிறவனுக்கு அவன் தான் உள்ளவன். அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுக்கப்படும். இங்க ஸ்டேஜில் பிரசங்கம் முடிந்த உடனே நான் வீட்டுக்கு போய் என்னுடைய அறைக்கு போய் எனக்கு அந்த இடத்தில் கிடைத்த அகத்தூண்டுதல்களை, அங்கு எனக்கு கிடைத்த ஸ்பாட் இன்ஸ்பிரேஷன்ஸை என்னுடைய குறிப்பேட்டில் நான் சேர்த்துக் கொள்வேன். அதை விட்டுவிட மாட்டேன். நான் எழுதலைன்னு சொன்னால் ஆகாயத்து பறவைகள் அதை படிச்சுட்டு போயிடும். நான் இங்கே எழுதி வச்சிருவேன். கிட்டத்தட்ட 10 முறை 15 முறை ஒரு பிரசங்கத்தை பண்ணின பிறகுதான் நான் அதை ஒரு கட்டுரையாக எழுதுவேன். ஏன்னா ஒவ்வொரு முறை பிரசங்கிக்கும் பொழுதும் எனக்கு புதிய புதிய வெளிப்பாடுகள், புதிய புதிய தெளிவுகள் எனக்கு அதில் கிடைக்கும். இதையெல்லாம் சேர்த்து கட்டுரை எழுதுவேன். ஏனென்றால் எழுதினதே அவ்வளவு கவனமாக நான் செய்வேன். இது என்னுடைய பொதுவான விளக்கம். இந்த பாதைகளின் வழியாக போவதற்கு இன்றைக்குரிய இளைஞர்களுக்கும் வாலிபர்களுக்கும் நங்கையர்களுக்கும் புதிய ஊழியர்களுக்கும் போதுமான பயிற்சி கொடுக்கப்படுவதில்லை. எனவேதான் பிரசங்க பீடங்களிலே வறட்சி தாண்டவமாடுகிறது. பிரசங்க பீடத்தில் நிற்கும் பொழுது வேற எதுவும் மனசுல வந்துடக்கூடாது. ஜாக்கிரதையா நிற்கணும், விழிப்புடன் இருக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்க பிரசங்கம் பண்ண போறீங்க, போற வழியில ஒருத்தனுக்கும் வாழ்த்துதல் சொல்லாதே. என்ன அர்த்தம்? ஒரு குட் மார்னிங் சொல்லக்கூடாது, அது கூடவா தப்பு? வாழ்த்தல் சொல்லாது. அது அப்படி இல்லை. இங்க வா. அந்த காலத்தில் வாழ்த்தல் சொல்றதுனா என்ன தெரியுமா? முதல்ல பார்த்த உடனே கையை பிடிச்சி நம்ம யாசர் அரஃபாத் பண்ணுவார் பாருங்க, எத்தனை பேர் மறந்துட்டீங்க தெரியும். இப்படிதான் யாசர் அரஃபாத் கிரியேட் பண்ணுவாரு. இப்படி பண்ணிட்டு சரி பிறகு அவன்கிட்ட விசாரிப்பான். இதை வாழ்த்து சொல்றேன்னா விசாரிப்போம் சேர்ந்து. என்ன விசாரிப்பான்? பிரதர் உன் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? அவன் உடனே சொல்லுவான் எந்த ஒய்ஃப்னு கேட்பான். ஏன்னா அந்த காலத்தில் பல மனம் இருந்தது. பிள்ளைங்க எப்படி இருந்தான்னு கேட்டா யாருக்கு பிறந்த பிள்ளைகள்னு கேட்பான். இப்படி வரிசையா ஒன்னொன்னா அவன் விலைக்கு சொல்றதுக்குள்ள விடிஞ்சு போகும். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த போற வழியில இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கப்பா, அவசரமா போறீங்க,
கையை காட்டிட்டு போயிட்டே இருங்கப்பான்னு சொன்னார். அதான் வாழ்த்து சொல்ல வேண்டாங்கிறதுனுடைய அர்த்தம். ஒரு அவசர உணர்வு உங்களை கற்றுப்பிடிக்க வேண்டும். தேவையற்ற கவன சிதறல்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. இன்னொன்று சொன்னார் ஆண்டவர், 70 பேரை தூக்கிட்டு 2 பேரை அனுப்பும்போது சொல்றாரு, ஏய் வீட்டுக்கு வீடு போகாத, வீட்டுக்கு வீடு போதின்னு சொன்னா நீ கதை பேசுவா, அவங்க பேசுகிற எல்லா கதையும் நீ உட்கார்ந்து கேட்கணும். சில நேரம் இந்த வீடுகளில் நாங்கள் தங்க போயிடுறோம் ஊழித்து போகும்போது, அவங்க சாப்பாடு கொடுக்கறதுனால அவங்க சொல்ற எல்லா கதையும் நாங்கள் கேட்கணுமே. விலாவாரியா சொல்லுவாங்க, ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் சொல்லுவாங்க. எழும்பி போக முடியாது, ஏன்னா சாப்பாடு கொடுக்குறாங்க. ஸோ இப்போல்லாம் அதிகமாக நான் போனால் நான் ஹோட்டலுக்கே போயிடுறது, ஏன்னா அங்கே அந்த தொல்லை இருக்காது. அதான் அவன்கிட்ட சொன்னார், வீட்டுக்கு வீடு போகாத, கண்டதே நீ பேசிகிட்டே இருப்ப. எங்கள் மாமனார் நல்லா வேட்டைக்கு போவார். ஒரு நல்ல ஹண்டர், அவர் ஒரு கண் டாக்டரு, நல்லா போவார். கல்யாணம் ஆன புதுசில் நான் சொன்னேன், அங்கிளை நீங்க கூட கூட்டிட்டு போங்க வேட்டைக்கு அப்படின்னு சொன்னேன். கூப்பிட்டு போனேன். ஒரு நாள் ஒரு நல்ல டென்ஸ் ஃபாரஸ்ட், அடர்த்தியான காடுக்குள்ளே போயிட்டோம். போய் அவங்க ஜீப்பு கார் எல்லாம் ஒரு இடத்துல நிறுத்திட்டு 2-3 பேர் ஆளுக்கு ஒரு கன் எடுத்துகிட்டு எல்லோரும் போகிறாங்க. நான் கூட போகிறேன், வேடிக்கை பார்க்க போகிறேன். அப்படி போகும்போது பட்டாருன்னு சொல்லி ஒரு புஷ்ஷு, அப்படி ஒரு இதுக்குள்ளே ஒரு 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 முள் புதற்குள்ளே இருந்து அப்படி ஒன்று ஜம்ப் பண்ணிச்சு பாருங்க. நல்ல காட்டு முயல், அடித்தா 2 கிலோ சுத்தமாக இருக்கும். அப்படி ஜம்ப் பண்ணி போச்சு. ஒன்று அங்கிள்கிட்ட, அங்கிள் சுடுங்க அங்கிள் அப்படின்னாரு. ஏன்னு தெரியுமா? இந்த முயலை நான் இப்போ சுட்டுட்டேன்னா இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா மானும் தப்பி ஓடிடும் இந்த சத்தத்தில் அப்படின்னு சொன்னார். மான் வேட்டைக்கு போகும்போது முயல் சுடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இந்த பிரசங்க ஓடியத்துக்கு வரும்போது இந்த காரியங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கும். சிலர் யோசிச்சிருப்பீங்க, இன்னும் ரொம்ப பெருசாக பண்ணிக்கிட்டாரு. நாங்கள் இங்கெல்லாம் இருந்து வந்திருக்கிறோம், ஒரு பிரசங்கம் முடிஞ்ச உடனே மத்தியானத்துக்குள்ளே ஏதோ கை கொடுக்கலாம், அதோ எப்படி இருக்கீங்க 4 வார்த்தை கேட்போம், ரொம்ப பெருசாக பண்ணிக்கிட்டுறாரு, இப்படி போயிடுறாரு, வேறு ரூட்டில் போகிறாரு. யோசித்தீங்களா கொஞ்சம் பேர்? இன்றைக்கி மத்தியானம் நான் மத்தியானம் 1 மணி நேரம் உங்களோட கதை பேசியிருந்தேன்னா நான் இங்கே பேச முடியாது. எனக்கு 6 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க, உங்கள் என்னுடைய தொண்டை தசை அந்த குரல் வள நார்கள்லாம் கிராக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் இனிமேல் ரொம்ப பேசுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சத்தமே வராத ஒரு சூழ்நிலை வரும்னு சொல்லி சிஎம்சியில் சொல்லிட்டாங்க. பட் என்ன பண்ணுறது, நான் அப்படி எங்கே சும்மா இருக்க முடியும்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருக்கேன். எப்போ போகுமோ எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த பிரதர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சிஸ்டர் எப்படி இருக்காங்க, சிஸ்டர் வரலையா, சிஸ்டர் தான் வரலன்னு தெரியுமே. இப்படி கேள்வி மேலே கேள்வி. சிஸ்டர் எப்படி இருக்காங்க, பேத்தி எப்படி இருக்காங்க, பேத்தி என்ன படிக்கிறாங்க, இதுக்காக நான் வந்தேங்க. உங்களுடைய ஆசாபாசம் ரொம்ப நல்லது தான், ரொம்ப ஒன்றும் சொல்லு. பட் நான் கொஞ்சம் ஆண்டர் போகிற வழியில் இந்த மாதிரி வேலையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. வீட்டுக்கு வீடு போகாதீங்க, கதை பேசாதீங்க, கொஞ்சம் தொண்டையை கொஞ்சம் அப்படி பத்திரமா வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த நல்ல ஆலோசனைங்க பாருங்க. அந்த காலத்திலேயே அவர் எல்லாம் சொல்லி தான் அனுப்பியிருக்கார். நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, விழிப்பா இருக்கணும். கவன சிதறல்களுக்கு எந்த வகையிலும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. 7வதும் கடைசியுமாக, பிரசங்கிப்பதே ஆராதிப்பது போன்றது. பிரசங்கிப்பதே ஆராதிப்பது போன்றது. Preaching is an act of worship. அதைத்தான் 15ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார். நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நறுமணமாய் இருக்கிறோம். நறுமணம் சொன்னா அது இந்த தூவவர்க்கு அப்படியே அவருக்கு நேர எழும்புறது போல ஒரு படத்தை அவர் இங்கு வரைகிறார். அதுதான் ஆராதனை. எங்களுடைய பிரசங்க ஊழியம் தேவனுக்கு முன்பாக ஒரு ஆராதனையாக, அது வாசனையாக மேலே கிளம்புகிறது. அதைத்தான் சங்கீதக்காரன் 138ஆம் அத்தியாயம் 2ஆம் வசனத்திலே சொன்னான். நான் உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக கைகளை ஏறெடுத்து நான் தொழுது கொள்வேன். ஏனென்றால் நீர் உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். அதிலே வார்த்தையும் தொழுகையும் அவர் இணைக்கிறார். அந்த சங்கீதம் 138 2ஆம் வசனத்தில்
பிரசங்க பீடத்தில் ஏறும் முன்னால் என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஏறெடுக்க வேண்டிய சுருக்கமான ஜெபங்கள் சிலவற்றை நான் வாசிக்கிறேன். என் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம், நான் உள்ளே நினைப்பது என் வாயில் நான் கொட்டுவது, இது உமக்கு முன்பாக பிரியமான நறுமணமாய் இருப்பதாக. நீர் பெருகணும், நான் சிறுகணும். வார்த்தையானவராகிய இயேசுவை அறிவிக்க யோவான் போன்ற ஒரு சத்தமாகவே நான் இருக்கட்டும் ஆண்டவரே. என்னை கேட்போர் எனது பக்த கோடிகளாய் அல்ல, உமது சீடர்களாய் மாறட்டும். Those who listen to me, let them not become my devotees, let them become your disciples. இப்படி ஜெபித்து விட்டுதான் நாம் பிரசங்க பீடத்தில் ஏற வேண்டும். குறித்துக் கொள்ளுங்கள், கவனித்து படிக்க வேண்டிய பிரசங்கங்கள், மாதிரி பிரசங்கங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். மாதிரி பிரசங்கங்கள் 1 பேதுரு, அப்போஸ்தலர் 3, யூதருக்கு. அடுத்து அப்போஸ்தலர் 10, யூதர் அல்லாதவருக்கு, டு நான் ஜூஸ். அடுத்து ஸ்தேவான், அப்போஸ்தலர் 7, பின்மாற்றக்காரருக்கு, பேக்ஸ்லிடன் ரிலிஜியன். அடுத்து பவுல், அப்போஸ்தலர் 17, அத்தேனே பட்டணத்தில் சிலை வணக்கத்தாருக்கு சொல்லப்பட்ட பிரசங்கம். இந்த பிரசங்கங்கள் ஒன்று யூதருக்கு, இன்னொன்று யூதர் அல்லாதவருக்கு, இன்னொன்று பின்மாற்றக்காரருக்கு, இன்னொன்று விக்கிரகாராதனைக்காரருக்கு, பல வகைப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரசங்கம் முழுமையாக இந்த அத்தியாயங்களில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நேரம் எடுத்து வாசித்து தியானியுங்கள், அதனுடைய உட்கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இவர்கள் எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, பிரசங்கம் பண்ண வரும் பொழுது ஒரு ஊழிய திட்டத்திற்கு பணம் திரட்டுவது உங்கள் நோக்கமாக இருக்கக்கூடாது. தேவனை மகிமைப்படுத்துவதும் கர்த்தரை உயர்த்துவதுமே உங்கள் நோக்கமாக இருக்க வேண்டும். பிரசங்கம் முடிந்தவுடன் பிரசங்கியார் பண்ண வேண்டிய ஜெபம், இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவை பார்த்து சொன்னது போல, பிதாவே, உம்மை மகிமைப்படுத்தினேன், உமது வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். இத்துடன் இயேசு தன்னுடைய பிரசங்க ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிதழிலே பின்பக்கத்திலே ஒரு முக்கியமான 10 ஊழியர் செய்யக்கூடாதவை, ஊழியர் செய்ய வேண்டியவை என்ற குறிப்பை நான் எழுதியிருந்தோம். அதை உங்கள் முன்னால் வாசித்து நாம் ஜெபித்து முடிப்போம். ஊழியர் செய்யக்கூடாதவை: பிற ஊழியங்களை காப்பி அடிக்காதீர்கள், உங்கள் வரம்பை மீறாதீர்கள், பிற ஊழியங்களோடு போட்டியிடாதீர்கள், ஒழுங்குமுறைகளை மீறாதீர்கள், எதையும் மிகைப்படுத்தாதீர்கள், மனிதரை பிரியப்படுத்த எண்ணாதீர்கள், உங்களை விளம்பரப்படுத்தாதீர்கள், பணக்காரியத்தில் சந்தேகப்படத்தக்கவராயிராதீர்கள், தன்னலமாயிராதீர்கள், துர்ச்செய்தியை பரப்பாதீர்கள். ஊழியர் செய்ய வேண்டியவை: எப்பொழுதும் ஜெபாவியனுடன் இருங்கள், கிரமமாக வேத ஆராய்ச்சி செய்யுங்கள், குடும்பத்தோடு போதுமான நேரம் செலவிடுங்கள், உடலை நன்கு பேணிக்கொள்ளுங்கள், குறை கூறுபவரை பொறுமையாய் கேளுங்கள், அடுத்த வரிசை தலைவர்களை எழுப்புங்கள், உங்கள் ஊழியத்தில் சமநிலை காணப்படட்டும், மக்கள் மீது உங்கள் அன்பு உண்மையானதாக இருக்கட்டும், வாழ்வையும் பணியையும் அலசி ஆராய்ந்து பாருங்கள், எல்லாவற்றையும் நித்திய நோக்குடன் செய்யுங்கள். இது 33 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் எழுதிய குறிப்புகள். எல்லாரும் எழுந்திருங்கள். தேவ சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த நாள் முழுவதிலும் தேவன் நம்மோடு கூட பேசினார். அவருடைய வார்த்தையை மிகவும் தெளிவாக அவர் நமக்கு கொடுத்தார். நன்றி உணர்வோடு நாம் இப்பொழுது தேவ சமூகத்தில் சில நிமிடங்கள் நிற்போம்.